ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? இதுக்கு வந்து நிறைய பெரிய ஸ்பீக்கர்ஸ் நம்பிச்சு பரணியும் கொஞ்சம் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவர் வர ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம அப்டேட்டோட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து மிக முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிபல் ஸ்டாப் பிரபாஸோட படம் இருக்குல்ல, பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட படம். அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதோடைய சாங் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ரிபல் ஸ்டாப் அப்படிங்கிற சாங் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அடுத்தது வந்து ஐபிஎல் அப்படிங்கிற படம், டிஎஃப் வாசனுடைய படம். அந்த படம் வந்து நவம்பர் 28ஆம் தேதி, அதாவது வர வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்தியன் தமிழ்லா டிடிஎஃப் வாசனும் ஆக்டர் கிஷோரும் நடிக்கிற படம். காந்தாவோட புது வெர்ஷன், ட்ரிம்டு வெர்ஷன் வந்து இன்னைக்குல இருந்து தியேட்டர்ல ப்ளே பண்றாங்க. படத்தோட ரன் டைம் குறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் மிடில் கிளாஸ் படத்துல இருந்து 2வது ஸ்னேக் பீக் போயிட்டு இருக்கிறாங்க. டெக்சாஸ் டைகர் அப்படிங்கிற படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வரும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. டியூடோட பாரி, அதாவது சிறுதுசாரம் அவர் நடிக்கிற படம். அப்புறம் சிவகார்த்திகேயன் பராசக்தி அந்த படத்தோட 2வது சிங்கிளுக்கான ப்ரோமோ வந்து நாளைக்கு சாயங்காலம் 5:30 வருது. ஹரிஷ் கல்யாணோட 15வது படம், அந்த படத்துக்கு தாச மக்கான் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கான டைட்டில் ப்ரோமோ விட்டுருந்தாங்க, ஒரு ஆக்ஷன் ப்ரோமோ மாதிரி. பார்க்கலாம், பாருங்க. ஜனநாயக படத்துல இருந்து புது ஸ்டீல்ஸ் வந்துருந்துச்சு. ரிவால்வர் ரீட்டா கீர்த்தி ஸ்பேஸ் இருக்கிற படம், அதுல வந்து 6 days to go கவுண்ட் போஸ்டர். அப்புறமேட்டு அஞ்சான் படத்துடைய ரீஎடிட்டட் வெர்ஷன், அந்த ரீஎடிட்டட் வெர்ஷனோட, அதாவது ரீரிலீஸ் பண்ண போறாங்களா, அதுக்கு ரீஎடிட்டட் வெர்ஷனுக்கான ரீஎடிட்டட் ட்ரெய்லர் வந்து இப்போ விட்டுருந்தாங்க இன்னைக்கு. யாரும் பார்க்கலன்னா பாருங்க, பார்த்துருந்தாங்க எப்படி இருக்கு. அப்புறம் பார்க்கிங் படத்துடைய ப்ரொடியூசர் சினிஸ் தெரியல, அவர் சோல்ஜர்ஸ் ஃபேக்டரி, அவங்க வந்து அடுத்த 2 படங்களுக்கான அறிவிப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. டைட்டில் லான்ச்சும் படத்துடைய 2 படங்களுடைய தேதியும் வருகிற 24ஆம் தேதி, அதாவது வர திங்கட்கிழமை நடக்கும் அப்படிங்கிற அஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அகண்டா 2 அந்த படத்துடைய தமிழ் ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துருச்சு. ரிவால்வர் ரீட்டா சென்சார் ஆகிடுச்சு, யூஏ வாங்கிட்டதா அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. விஷ்ணு சாருடைய ஆரியன் நவம்பர் 28 நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆகும் அப்படிங்கிற அஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்புறம் லாக்டவுன் அப்படிங்கிற அனுபமா பரமேஸ்வரன் படம், அவங்க கோவால ஏதோ ஸ்பெஷல் பிரீமியரா ஏதோ ரெட் கார்பெட் அவார்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. அதாவது சைட்ல புல்லு முளைய போகுது அப்படிங்கிறத அறிகுறி. அது இன்னும் அவார்டு சொல்லியிருந்தாங்க, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா கோவா, அதுல ஸ்ட்ரீமிங் ஆகும் படம். அடுத்தது வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிடுச்சா சொல்லுங்க. கேட்போம். கமல், நீங்க சொல்லுங்க, அப்டேட் மிஸ் ஆச்சா? இல்ல ப்ரோ, எல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த ஜனநாயகன் டிஎன்ஓவி திருச்சுன்றாங்களே ப்ரோ. இல்ல, அது அபிஷியலா வரல, இல்ல அபிஷியலா வரலங்கிறதா நம்ம சொல்லல. லாக்டு அப்படிங்கறதா தகவல். சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் டோட்டல் தமிழ்நாடு வாங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு வந்து டோட்டல் தமிழ்நாடுக்கு தனித்தனியா சேல் பண்ணிட்டாங்க, முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கிக்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவும் சொல்றாங்க. தெரியல, அபிஷியல் அப்டேட் தெரியல. கேட்டிருக்கேன், ஏதாவது தெரிஞ்சா சொல்லுவோம், பார்ப்போம், அவ்வளவுதான். அப்புறம் நேற்று வந்து நைட் ஷோ வந்து சிசு போனேன், அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். நீங்க நடுவில் ஏதாவது வேற ஏதாவது படம் பார்த்தீங்களா? அந்த மாஸ்க் அல்லது சிசு படத்தை பத்தி சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு நான் ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். அந்த ரிவ்யூ அப்படியே திரும்ப சொன்னாலுமே அப்படியே 100% மேட்ச் ஆகும். அதே படம் தான் அப்படியே இருக்கு. ஆனா இந்த வாட்டியும் நல்லா எடுத்திருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, ஒரு சில கட்டத்துல நமக்கு போகுண்டா எப்பா எப்படா, ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலயே அப்படிதான் இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் ஓவரா போறோமோ அப்படின்ற, இதுல என்னன்னா கொஞ்சம் ஓவரா தான் போவோம் யாரு கேப்பா, அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. அதுலயும் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும், அதை சொல்றேன், ஸ்பாய்லர் தான், பட் என்ன சொல்றேன், அது ரொம்ப பெரிய ஸ்பாய்லர் இல்ல. இந்த இடத்துல அவர் எப்பவுமே வந்து இந்த 6 படத்துல வரும், இந்த 6 படத்துல காமெடி, புல்டோசர்ல ஏறிட்டு போயிடுச்சு, மலையில இருந்து விழுந்துட்டேன், ஃபைட்ல இருந்து பாறையில விழுந்துட்டேன், அப்படி எப்படி பார்த்தாலும் சாகாம இருப்பான். அந்த மாதிரி சாகாம இருக்கிறது அந்த கதையே. அந்த சிசுங்கிறதே அழிக்க முடியாத வந்து அர்த்தம் தானே டைட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும், அந்த ட்ரெயின் கிளைமேக்ஸ் கூட நல்லா பயங்கரமா இருக்கும். அது எப்படின்னா பயங்கரமா ஒரு சைடு சிரிப்பு வரும், பயங்கரமா ஒரு சைடு மாசா இருக்கும், அந்த ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது.
அதை பத்தி கண்ணாடி எல்லாம் உடைச்சு அது கண்ணாடி மேல வம்படியா ஏற்றி நடந்துட்டு வர போவாரு. அதுல படத்துக்குவாரு, வேற கண்ணாடி மேல ஏறி படத்துக்குவாரு. முதுகுல குத்தும். எனக்கு இவ்வளவு தில்லி குச்சி போயிட்டே இருக்க வேண்டியதானே, போறதா பண்றாரு அதை போக வேண்டியதானே மாதிரி இருக்கும். ஆனாலும் ரைட்டு, இந்த படம் நம்ம தெரிஞ்சுதானே வரோம், இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வரோம். இருந்தாலும் அப்படிதான் இருந்துச்சு. அது 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 பாக்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. அதுல நிறைய இந்த வாட்டி சாப்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஓல்டு எனிமீஸ், மோட்டார் பைக் ஃபைட்டு, ஃபைட் ஃபைட்டு, கெனான் ஃபைட்டு, ட்ரெயின் ஃபைட்டுன்னு சாப்டர் போட்டு ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு மாதிரியுமே. ஏன்னா ரிவ்யூல சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பார்ட் ரிவ்யூ என்ன சொல்லணும் அதே தான். பயங்கரமா ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு சைடு பாம்பு வெடிக்க வெடிக்க ஃபிளைட் பறக்க பறக்க அப்படின்னு ஒரே ஃபைட் சீக்வன்ஸ் ஃபுல்லா அப்படித்தான் இருக்கும். ஒரு பக்கம் ஃபிளைட் 2-3 ஃபிளைட் வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை வச்சு வரும். அந்த ட்ரெயின் வச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சகட்டத்தின் உச்சகட்டங்கிற அளவுக்கு வந்து பண்றா ராசா. அஜித் பல்தான் சொன்னார்ல இந்த அகண்டா 2க்கு ட்ரெயின்ல, நீ என்ன எடுத்தாலும் பார்ப்போம் தான், ஆனா இந்த அளவுக்கு எடுப்பியா பாவிங்கிற மாதிரி சிசு அப்படிதான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல எப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. லாஸ்ட்லயே மிசைல்லாம் வச்சு ஒன்று பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் ட்ரெயின்ல என்ன பண்ற, திருச்சி தான் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இன்னொரு கிழவன் கேரக்டர் ஒன்று வந்துச்சு படத்துல, அது நல்லா இருந்துச்சு. நல்லா கேரக்டரா இருக்கும், அந்த கெத்து காட்டுறதும் அப்படி இருந்துச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிவ்யூலே சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ரிவ்யூ அப்படியே சொல்லுவாங்க, அதே தான். ஃபர்ஸ்ட் பார்ட் ரிவ்யூ என்னவோ அதே தான். அதுக்காக இந்த வாட்டி முதல்ல ரெண்டு பழைய ரிவ்யூ சேர்த்து அட்டாச் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுல இருக்க ஒரு வார்த்தை கூட இதுல மாறல, எல்லாமே அதே தான். அந்த ட்ரெயிலர்ல அந்த ரிவ்யூல சொல்லு, கத்தியில குத்தி, துப்பாக்கியில சுட்டு, பாம்புல வெடிச்சு, தூக்குல போட்டு, ஃபிளைட்ல தொங்கி, ஃபிளைட்டே வெடிச்சாலும் நீ சாக மாட்டியா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்த படம் எடுத்திருக்கோம். அதே தான் இதுவும். இதுதான் சிசு அந்த இதை அப்படியே எடுத்து வைங்க, டிசம்பர் 5ஆம் தேதி போட்டுக்கணும். அவ்வளவுதான். அது என்ன சொல்றது, அந்த ட்ரெய்லர் அப்ப எல்லாம் பார்த்து ஃபயர் விடுறத பார்த்தாலும் நமக்கு பக்கு தான் இருக்கு. இந்த அதே 6 படத்துல வரணும், இருடா எனக்கும் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அந்த மாதிரி. ஓ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அது ஏதாவது நார்த்ல 2 விஷயம் சேலாது. ஒண்ணு தேசப்பட்டு, அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் யூரி என்னென்னமோ படம் எடுத்து இந்த நாட்டு தேசப்பட்ட காமிச்சு சீனாக்காரன் பாகிஸ்தான்காரன் ஏதாவது சொன்னோம்னா அங்க வெறியாகி படத்தை கிட்டாக்கி விட்டுறாங்க, ராணுவ படத்தை கொடுத்து. இன்னொன்னு பக்தி, சிவன், அனுமார், ராமர், இப்படி ஏதாவது சொன்னோம்னா இந்த சைடு ஹிட் ஆகிறேன். இவன் யோசிச்சு பைய போறது, தூக்கத்தை திடீர்னு விடிச்சது போற ஐடியா. 2 மணிக்கு ஒருத்தருக்கு அரசியலுக்கு வந்து கட்சியை கலைக்கணும் ஐடியா வந்துச்சு, சிஎம் ஆகணும் ஆசை வந்துச்சு, மாமியார் சொன்னாங்க, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஓரம்ல. அது மாதிரி திடீர்னு 2-2:30 மணிக்கு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா என்ன அப்படிங்கிற ஐடியா வந்துருக்கும் போல இருக்கு. தேசப்பற்றியும் கடவுள் பக்தி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அகண்டா தாண்டவம்னு சொல்லிட்டு ஒரு தாண்டவம் மாறிட்டு இருக்கிறாரு. என்னவோ படம் வரப்போ தெரியாது என்ன ஆக போகுது. அதுல பாருங்க, ஆர்மியும் கொண்டு வந்துட்டாரு, சிவனா இவரே இருக்காரு, மகாவதார் நரசிம்மாவோட கேமியோல கொண்டு வந்து அனுமதியே வச்சு பண்ணியா நீ எல்லாம் பண்ணியா. அதான் சொல்றேங்க, எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாரு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு இருந்துச்சு. சரி, நம்ம அதை பத்தி நேற்று படத்தை பத்தி எதுக்கு பேசிட்டு இன்னைக்கு வரும். நேற்று ரிலீஸ் ஆன படங்கள் யாராவது பாத்தீங்கன்னா, நீங்க அதை மாசத்துக்கு போற நீங்க போயிட்டு இருந்தீங்களா? போயிட்டு வந்தேன் ப்ரோ, சாயந்தரம் தான் போயிட்டு இப்பதான் 8 மணிக்கு தான் வந்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு நான் ட்ரைலரை பார்க்கும்போது நான் ஒன்று பிளான், இவங்க எல்லாம் சரி வேணாம் ஸ்பாய்லர் பேசுறேன்னா, நான் ஒன்று எதிர்பார்த்து போனேன். இது போனா அட பாவிலா அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்க ஆரம்பிக்கும் போதே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவரா போய் அந்த ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே பயங்கரமா போச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு ஓகே தான். இன்னும் கொஞ்சம் காமெடிஸ்ல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ரன் டைம் 2 மணி நேரங்கிறங்காட்டி டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த கிளைமேக்ஸ் சார்லியோடது எனக்கு ஃபிளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் ஒட்டாம மாதிரி இருந்துச்சு. சரி இதெல்லாம் பண்றாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லுமேன்னு அந்த ஃபிளாஷ்பேக்கே எனக்கு அதுதான் மாதிரி தான் ப்ரோ தோணுது. எந்த ஃபிளாஷ்பேக் எடுத்தாலும் ஒரு சில படங்கள் நம்ம 11 அந்த மாதிரி ஒரு சில ஃபிளாஷ்பேக்கை தவிர ஃபிளாஷ்பேக் ஐயோ இதெல்லாம் பண்ணிட்டோமே. அது படத்துலயே ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க, இப்ப ஸ்பாய்லர் தான். ஏன்னா ரொம்ப வரைக்கும் ஸ்பாய்லர் பேசலாம், சொல்லலாம். ரொம்ப வரைக்கும் பேசுவோம், ரொம்ப வரைக்கும் இந்த படத்தை அதான் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வர ஃபிளாஷ்பேக் கேட்கும்போது ஐயோ இது வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டோமே, இப்போ டைம் என்ன பண்றது, ஐயா ஃபிளாஷ்பேக் சொல்லுங்க ஐயா, ஃபிளாஷ்பேக் சொல்லலாமா, சரி ஓகே நெஞ்சு நக்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் வைங்க அப்படிங்கிற மாதிரி தான். இல்ல இந்த படத்திலேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, யாருன்னா அந்த கல்லூரி படத்துல கல்லூரி சொல்லியிருப்பாரு டைலாக். அவர் சொல்ல இந்த நல்லவங்களாம் உட்காந்து இந்த ஃபிளாஷ்பேக் சொல்ற சீனா இது ரொம்ப கிரிஞ்சியா இருக்குமே அப்படின்னு சொல்லுவார்ல. அது அந்த சீன் படத்துலயே டைலாக்லயே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இது மாதிரி வச்சா இப்படித்தான் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் இதுதான் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போய் அது டைலாக படத்துலயே வச்சிருப்பாங்க வம்படியா. அண்ட் தென் எனக்கு ஆண்ட்ரி சுத்தமா செட் ஆகல ப்ரோ. அவங்க நார்மலா பண்ணியிருக்கலாம், அவங்க எப்பவும் போல ஸ்டைலிஷா அந்த மாதிரி இருந்திருப்பாங்களா, அந்த மாதிரி வச்சிருக்கலாம்.
எனக்கு இதுல ஆண்ட்ரியா பார்க்கும்போது இந்த அக்னி தேவியில நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஐயோ டக்குன்னு அவங்க பேர் மறந்து போச்சு, அவங்கள பார்த்த மாதிரியே இருந்துச்சு. மதுபாலா. மதுபாலா பேசுறது, ரியாக்ஷன் எல்லாம் பரவாயில்ல. அப்படியே பிரிச்சு. இன்னைக்கு பைக்ல ஓட்டிட்டு வந்தேன் சாயங்காலம் வேற ஒரு படத்துக்கு போனேன். போயிட்டு நான் வந்து வந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து அஜித் படத்துக்கு போறாங்க. என்ன சொல்ல போறாங்க, அது யாரா நெகட்டிவ் பேசுவான்னு தெரியும். பட் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் என் கருத்தோட ஒத்து போவீங்கன்னு தெரியும். ஆனா இந்த விஷயத்துல இந்த மேக்கப் விஷயத்துல ஆண்ட்ரியாவோட லுக் விஷயம் சொன்னீங்க, அது 100% அதான் திரும்ப திரும்ப சொன்னேன், எதுவுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த படத்துல ரொம்ப மேக்கப் பாத்தீங்கன்னா அது ஒரு சைடு போறனாலும் கேமரா போய் ஆண்ட்ரியா மூக்குலயே வச்சிருப்பான் போக்கஸா. என்ன யாரா ஐடியா கொடுத்தா உங்களுக்கு, ஏன்டா திரும்ப திரும்ப அவங்களே மேக்கப் சரியில்லாத லுக் இருக்கையிலே அவங்க இன்ன வரைக்கும் நடிச்சதுலேயே ஒஸ்ட் லுக் இந்த படம் தான். இதுல வேற கெட்டப் ஒரு சைடு, அவங்க மேக்கப் ஒரு சைடு, இதை யாரு இப்படி பண்ணான்னு தெரியாம அதையும் நீங்க மென்ஷன் பண்ண வரைக்கும் ஒரு ஹைஃபை. ப்ரோ அந்த அன்பறிவு படம் இருக்குல்ல கமல் பண்றது, அதுவுமே கிட்டத்தட்ட சிசுமாரி மூவி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி வந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும் போல. வந்துச்சே சந்தோஷப்படுவேன். ஏன்னா சிசு படம் முதல் தடவை பாக்குறப்ப நான் சொன்னது என்னன்னா, கமல் வந்து என்னென்னமோ படத்தை ரீமேக் பண்றாரு, அதுக்கு இந்த படத்தை ரீமேக்கே பண்ணிட்டு வரலான்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாக்குறப்ப கமல் மாதிரியே இருந்துச்சு எனக்கு. இந்த செகண்ட் பார்ட் இப்ப பாக்குறப்ப எனக்கு விக்ரம் மாதிரி இருந்துச்சு. விக்ரம் இப்ப நடிகர் விக்ரம் இருக்காருல்ல, அவரு அவர் மாதிரியே எனக்கு நிறைய சாயல். இந்த இந்த வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து எடுத்துட்டு போவார். எடுத்துட்டு போவார்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு, அது மாதிரி இருந்துச்சு. சரி, ஜோயல்னு ஒரு புது ஸ்பீக்கர் வந்துருக்காரு, நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது ஸ்பீக்கர். சொல்லுங்க பிரதர், அந்த புது கஸ்டமர் வந்து கையில வேற நம்மளாம் பழைய கஸ்டமர் நிப்பாட்டுவோம். வாங்க வாங்க. பிரகாஷ் ப்ரோ, ஒரே டவுட் தான். இப்போ AK64 வந்து ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? வரும்போதே வா, சரி சொல்றேன். இந்த அவர் வெறித்தனமான AK ஃபேன். ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்க நடக்காது, நிக்காது, போகாது, வராது, அவசரமா பேசன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே அப்டேட் வராது, நிக்காது, நடக்காது, போகாது. அவ்வளவுதான் நம்ம சொல்லணும் இந்த படத்தை தெரியுது. ஏன்னா ஹீரோ வந்து ப்ரோ எனக்கு ஒரே ஒரு பயம் தான். போன வாட்டி வந்த மாதிரி December 31 எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராம அமைதியா இருந்தாலே போதும். அந்த மாதிரி ஏதாவது வராம இருந்தாலே சரி. இல்ல அது இன்னொரு, அது வந்து காலத்துக்கு மாறாத வடுங்க. அது மாதிரி எப்பயாவது தானே வரும், ஒவ்வொரு தடவையும் வராது. காலத்துக்கும் மாறாத வடு அந்த மாதிரிதான் வரும். அது எப்பயாவது தான் வரும், இதெல்லாம் வராது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இதுல பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க கார் ரேஸுக்கான ஸ்பான்சரு, அந்த ஸ்பான்சர்ஷிப்ல வரக்கூடிய இது, அங்க முழுக்க முழுக்க அடுத்த கட்ட ரேசஸ்ல உருவாக்குறது, அந்த ரேஸ் ஷெட்யூல பாக்குறது, அடுத்த இந்தியால இருந்து நிறைய பேமெண்ட்டுக்கு வந்து பாக்குறது, இப்ப நிறைய வந்துருச்சு, நிறைய அதுல பார்க்க போயிட்டாரு. ஓ அப்டேட் பரமா அவங்களா வரும்போது வரட்டும். இல்ல ப்ரோ, ஆனா ப்ரொடியூசர் ஏதாவது கிடைச்சிட்டாங்களா? லைக் வேற யாராவது, ராகுல் தவிர வேற யாராவது அந்த மாதிரி, இல்ல ராகுலே தான் திருப்பி பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல எனக்கு தெரிஞ்சு ராகுல் வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுவார், அவ்வளவுதான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு அந்த படத்துல ப்ரொடியூசர் எல்லாம் வர்றதுக்கு ஆயிட்டு, ஏன்னா அவருக்கு கோ ப்ரொடியூசர் தெரியுது. நம்ம ஒரு தடவை டீட்டெயிலா சொல்லுங்க, எந்த ஒரு படம் எடுக்கிறதாலும் அந்த படத்துக்கு வந்து படத்தை வந்து ஸ்டார்டிங் ஒரு பெரிய இந்த டீம் மட்டும் தான் வருது அப்படின்னா, அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஒருத்தர் யாராவது வந்து செலவு பண்ணுவாங்க. டீமுக்கு வந்து ஒரு டேரக்டருக்கு ரூம் போட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு ஆஃபீஸ் போட்டு மற்ற ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ரைட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றது, அந்த இதில் நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது. ஒரு 6 மாசம் போகுதுன்னா அந்த 6 மாசத்துக்கு அவங்க மாசம் மாசம் சம்பளம் தர்றது. அப்புறம் நடிகர் நடிகை யாராவது புக் பண்றது, புக் பண்ணி அவங்களுக்கான அட்வான்ஸ் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, மியூசிக் டேரக்டர் டீம் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணிட்டு யாராவது பெரிய ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூஸ் பண்ண வந்துட்டே இருந்தா அவர்கிட்ட ஒட்டுமொத்தமா படத்தை எடுத்துட்டு போயிருவாங்க. படத்தை டோட்டலா கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட. ஒட்டு கேட்க இதுக்கு இவ்வளவு தூரம் பண்ண செலவை ஒரு இப்ப ஒரு 10 கோடி செலவு பண்ணிருக்காங்கன்னா, சார் இது வரைக்கும் நான் 15 கோடி செலவு பண்ணிருக்கேன் சார், நீங்க ஒரு 18 கோடி எனக்கு கொடுங்க சார் போதும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அவங்க எப்படி பார்த்தாலும் 10 கோடி செலவு பண்ணி 8 கோடி லாபம் அப்படி வித்துட்டு போயிருவாங்க படத்தை. ஸ்டார்டிங் சரியில்லை, அதாவது செலவு பண்ணாமையே படத்தை வந்து படம் எடுக்காம படம் எடுத்த மாதிரி பண்றது. அதுக்கப்புறம் புதுசாக வர ப்ரொடியூசர் அவர் மொத்தம் செலவு பண்ணுவார். அப்படி இந்த படத்துக்கு ஒரு 2-3 டிஸ்ட்ரிபியூட் ப்ரொடியூசர் கேட்டு யாரும் கிடைக்கல. ஏன்னா அவங்க வந்து இப்ப ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வராங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க பழைய பேச்சில் அப்படி சொல்றாங்க, இந்த டூரிங் டாக்ஸிஸ் எப்படி சொல்றாங்க, சில பேர் இப்படி சொல்றாங்க. ஒரிஜினல் ரீசன் என்னன்னா, உண்மையா சொல்லணும்னா வர ஒவ்வொரு ப்ரொடியூசருக்குமே சம்பள பிரச்சனையும் இல்ல வந்து வேற பிரச்சனைகளும் இல்லை. அவங்க கேட்கறது 2 விஷயம் தான். ஒன்னு ஷூட்டிங் உடனே ஆரம்பிக்கிறது, இன்னொன்னு வேற வேற காம்பினேஷன். ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வேற வேற காம்பினேஷன்ல வராங்க. அதை காம்பினேஷன் எப்படின்னா மீனிங்னா டேரக்டர் வேற வேற சாய்ஸ்ல வராங்க. இப்போ ஒரு டேரக்டர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்று வந்துச்சு, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அஜித் வந்து 180 கோடி சம்பளம் கேட்கறாரு, அவங்க சொல்லுவாங்க 200 கோடியாவே தரோம், ஆனா எங்களுக்கு நாங்க ஒரு வேற டேரக்டர் வந்து பிக்ஸ் வச்சிருக்கோம், எங்க மைண்ட்ல வச்சிருக்கோம், அவரும் உங்க காம்பினேஷன் பண்ணா நாங்க உங்களுக்கு கொடுக்குற 200 கோடிக்கு உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும். படம் ஒரு 150 கோடி பட்ஜெட் போடுற மாதிரி மொத்தம் ஒரு 350 கோடி போடுறோம்னா எங்களுக்கு லாபம் வரணும் அப்படின்னா நாங்க வந்து இந்த காம்பினேஷன் படம் நல்லா இருக்கும், நீங்க எனக்கு ஆதிக்கோட போக விருப்பம் இல்லை,
அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து சில அக்ரிமெண்ட் போடுறாங்க. அது வந்து இவருக்கு என்ன ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டோம், அவர் ஒர்க்கும் ஆரம்பிச்சாரு. ஆனா எப்போ வந்து ஒரு தெரியும் உங்களுக்கு கதை தெரியுமே, நமக்கு தெரியாதா? நான் சிவாவே பிடிச்சி தொங்கினாலு, நம்ம சிவா வேணாம் ரசிகர்கள் சொன்னாலும் ப்ரொடியூசர்ஸே சொன்னாலும் அவர் வந்து சிவா நம்ம பிளாப்போட அனுப்பக்கூடாதுயா, நம்ம ஒரு பிளாக் பஸ்டரோட அனுப்பி சொல்லிட்டு விசுவாசம் திரும்ப கொடுத்தாரு. அப்படி இருக்கப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க டேரக்டர் எப்படி அவர் தூக்குவாரு? இப்ப ஒரு சில நேரம் தான் அது விதிவிலக்கு. எப்படின்னா வந்து இப்ப விக்னேஸ்வரன் பண்ணாலும் அது வந்து அது என்ன கதை உங்களுக்கே தெரியும். பவுண்டர் ஸ்கிரிப்ட் லைக் ஹீரோ அந்த மாதிரி நடக்கிறது தான் நடக்காது. மற்றபடி பெரும்பாலும் இவரு என்னன்னா ஒரு தடவை சொல்லிட்டோம், அது சொல்ற வழியே போவோம் அப்படின்னு நம்பிக்கிறத முடிச்சா நம்புறதுதான். இப்ப எல்லா ப்ரொடியூசருமே வர்றது ஒவ்வொருத்தரும் கேட்கறது ஒவ்வொரு மாதிரியான காம்பினேஷன். ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்தாரு, அவர் வந்து இப்ப அவர்கிட்ட ஒரு 150 160 கோடி கிட்ட அவரும் தரேங்கிறாரு. ஆனால் என்னன்னா அவரும் கேட்கிற விஷயம் என்னன்னா உடனே ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். ஆனா தெலுங்கு டேரக்டர் ஒருத்தர் காம்பினேஷன் கூப்பிடுறாரு, அது வந்து இவருக்கு ஒத்து வரல. நம்ம இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப என்னன்னா இப்ப ராகுல் தயாரிக்கிற இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசரா வர்றதுக்கு யாருமே வந்து முன் வரல. இப்ப 2 பேரும் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க, அவங்களுமே வேற வேற காம்பினேஷன் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இவரு என்ன முடிவுல இருக்காருன்னா AK-64ங்கிறது ஆதிக்க வச்சிருந்தது தான் டேரக்டர் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாரு. அதுக்கு யாரு எந்த ப்ரொடியூசர் ஒத்து வராங்களோ அதை வச்சு பண்ணுவாரு. ஏன் டிலே ஆகும்? இப்ப டிலே ஆகிற 2 சாக்கு இருக்கு ரசிகர்களுக்கு. ஒண்ணு வந்து இப்ப டிலே இப்ப நவம்பர்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும், அக்டோபர் 2ல ஷூட்டிங் ஆரம்பிச்சு நவம்பர்ல வந்து ஷூட்டிங் போயிருக்கணும். இப்ப போகாதனால என்னன்னா படம் போயிருந்தா ஜனவரியில இவர் போர்ஷனும் மேல வந்து மத்த ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிகிற மாதிரி இருந்துச்சு பிளான். இப்ப இவர் என்ன சொல்றாரு, ரேஸுக்கு போனாலும் ஜனவரி தான் அடுத்த படம் ஆரம்பிக்குதுன்ட்டாரு. இப்ப ஜனவரியில ஆரம்பிச்சு இவர் போர்ஷன் எப்ப முடிய போகுதுன்னு தெரியல. அடுத்த வருஷம் தீபாவளிங்கிறது அப்ப டவுட்டா தான் ஆகும். இப்படி பார்த்தாலும் இழுத்தா ஒவ்வொன்றும் அப்படியே அடுத்த ரசிகர்களுக்கு அப்டேட் தள்ளி போறது, ஷூட்டிங் தள்ளி போறது, அந்த அபிஷியல் ரிலீஸ் டேட் எல்லாமே குழப்பம் வரும். எல்லாருமே என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம், அவ்வளவுதான். அதே மாதிரி முன்னாடி நீங்க ஒன்று சொல்லியிருந்தீங்க ப்ரோ, இந்த மோகன்லால் வந்து இந்த நவம்பரோட கட் ஆயிடும் அப்படின்னு. அதை இன்னும் அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்களா? லைக் அவர் இல்ல அவர் வரமாட்டார். அவர் வரமாட்டார். ஏன்னா அவர் இன்னொரு விஷயம் சொல்லிட்டாரு, நவம்பர்ல ஆரம்பிச்சா நம்ம போர்ஷன் ஆரம்பிச்சிடலாம், இல்லையா வந்து அடுத்த டேட்டு கேளுங்க, டேட் அந்த நேரத்துல கால் சீட் இருந்தா பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. இப்ப இவங்க ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் ஆனா தானே அது ப்ரொடியூசரே கன்ஃபார்ம் ஆகலாம். அப்புறம் அடுத்த டேட்டுங்க எப்ப கேட்க போறாங்கன்னு தெரியல. ஆளு இப்போதைக்கு என்னன்னா ஒன்றே மட்டும் தான் கன்ஃபார்ம், அஜித் ஹீரோங்கிறது மட்டும் தான் கன்ஃபார்ம். இப்ப ராகுல் தயாரிக்கிறதுனாலதான் அனிருத் மியூசிக், ஓகேவா? திரும்ப சொல்றேன், ராகுல் தயாரிப்புல இருக்கும் போதுதான் அனிருத் மியூசிக். இப்ப வேற யாராவது ப்ரொடியூசர் வந்தாருன்னு வச்சுங்க, அவர் வந்து அனிருத்துக்கு நான் 15 கோடி தர முடியாது, சின்ன மியூசிக் டேரக்டர் போயிடலாம், அதுவும் போயிடும். ஓகே ஓகே ப்ரோ. இல்ல எனக்கு என்னன்னா ஆனா ஒரு இன்டர்வியூலயே வந்து ஜான்வரின்னு ஷூட்டிங் தான் சொன்ன மாதிரி ஞாபகம். மேபி அதுலயே ஃபோக்கஸ்டா இருக்காரான்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி ரேஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜான்ல இருந்து யாராவது ப்ரொடியூசர் பார்த்துட்டு அப்படி போலாம் அப்படின்ற மாதிரி. இல்ல நான் இப்ப தெளிவா சொல்றேன், அவர் ரேஸ்ல தான் ஃபோக்கஸ்டா இருக்கு, ஓகேவா? சினிமால அது கவனம் செலுத்தல, அது வரப்போ பாத்துக்கலாம். அது அதாவது அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டு எப்பயும் வந்துட்டேன். ஏதாவது அதை பத்தி பேசுறதுனாலே நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா வந்து நான் அந்த மைண்ட் செட்டுக்கு எப்பயும் வந்துட்டேன். ஓகே ஓகே. ஜனநாயகன் தனித்தனியா பிரிச்சு வித்துட்டாங்க ப்ரோ, ராகுல்கிட்ட போலை. ஓகே, அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். எனக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து சொன்னல, அப்ப இருந்தீங்க ஸ்பீக்கர்ல இல்ல. சொல்லுங்க ப்ரோ. இல்ல அப்ப நீங்க ஸ்பீக்கர்ல இல்ல, நான் 2 பீஸ் இல்ல ப்ரோ, இல்ல. ஓகே ஓகே ஓகே, அதான் அப்ப சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யார் யார் வாங்கியிருக்கா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சேலம், திருச்சி, மதுரை வந்து 5 ஸ்டார் செந்தில், திருநெல்வேலி கன்னியாகுமரி பிரதாப் நேரம் வாங்கியிருக்காங்க, யாருன்னு தெரியல. நார்த் ஆர்காட், சவுத் காட்டு எஸ் பிக்சர் சீனு, கோயம்புத்தூர் வந்து மன்னார், சிட்டி சென்னை சிட்டி, செங்கல்பட்டு ஏஜிஸ். ஏன்னா நான் வந்து இந்த 2 பீஸ் வந்து சொன்னேன்ல, ஒண்ணு வந்து டோட்டலா ஒவ்வொரு ஏரியாவா வித்து தனித்தனியா வித்து அப்படிதான் வித்துருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, ஒரே டோட்டலா ஒரே ஆள் வந்து மொத்த டீன்னு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி லாக்டவுன் போனாங்க. அது இல்லைன்னா அந்த நியூஸ் வச்சு அவங்க மட்டும் நீங்க சொல்றது கரெக்டா தான், இப்படிதான் வித்துருக்க வாய்ப்பு அதிகம். சரி ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மாஸ்க பத்தி பேசலாம். நீங்க ஆண்ட்ரியா வந்தீங்கன்னா ஆண்ட்ரியா நிப்பாட்டிட்டாங்க அப்படி சொல்லுங்க. அதுதான் ப்ரோ, எனக்கு ஆண்ட்ரியா பார்க்கும்போது அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. நம்ம அக்னி தேவியில வர மதுபாலா மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த பேசுற டோன் முதக்கண்டு அப்படிதான் இருந்துச்சு. அந்த படத்துலயே அந்த அம்மா அப்படிதான் பேசிட்டு இருக்கும். அந்த நீங்க சொன்னது நேத்து கூட எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. நம்ம ஜார்ஜ் மரியமோட வாய்ஸ் தான். யோ, அவரோட வாய்ஸ் எங்களுக்கு அவரை பார்த்தாவே அவர் பேசும்போதே எங்களுக்கு வாய்ஸ் மனசாக்குள்ள அவரோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீங்க கொண்டு வந்து அவருக்கு வேற வாய்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க, அதுவும் செட் ஆகல. கொஞ்சம் குறைகள் இருக்கு ப்ரோ, நிறைய குறைகள் இருக்கு. ஆனாலும் ஓகே, நல்ல படம் தான். நிறைய குபீரான சீன்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ. நீங்க அந்த இது சொன்னீங்கல்ல, பிளடி பேக்கர்ல வந்து அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ குபீரான சீன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகல. எனக்கு குபீரான சீனே அந்த படத்துல ஃபீல் ஆகல.
பட் இந்த படத்துல நிறைய குபீரான சிரிப்பற சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு ஓகே தான். பரணி ப்ரோ வரலையா ப்ரோ? ஒரு இல்ல அவரு ஒரு படத்துக்கு போயிருக்காரு. இன்னைக்கு 3 படம் போனாரு. அது ஒரு படம் லேட் ஆயிடுச்சு. அதான் ஒரு 1/2 மணி நேரம் ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்படியும் ஒரு 9 வந்துடும் அப்படி. எது ப்ரோ ஈகோ? தாசமக்கான் எப்படி இருந்துச்சு பிரகாஷ் ப்ரோ? அதெல்லாம் முடிச்சுட்டு ரிவ்யூ புரியல. எது புரியல? தாசமக்கான் டைட்டில் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஒவ்வொரு வகையும் டைட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீன் சொல்றாங்க. ஒண்ணு வந்து பீஃப் கறி விற்கிற ஏரியா அப்படின்னாங்க. ஒரு சிலர் ஒவ்வொரு டைட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த அந்த கறி வெட்டுற அந்த கட்டை, அந்த கத்தி, அது எல்லாமே வந்து அந்த டைட்டில் கார்டில் வந்துருச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைட்டில் தான் இருந்துச்சு. நான் இந்த இது வரைக்கும் முதல் தடவை கேள்விப்படுற டைட்டில் இந்த வார்த்தை. நிறைய பேர் சென்னையில ஒரு ஏரியா தானே ப்ரோ? சென்னையில ஒரு எனக்கு தெரியல. ஏரியா அதைத்தான் அது ஒரு ஏரியான்னு சொல்றாங்க. ஒரு பீஃப் ஏரியா அதிகமா இருக்கிற ஏரியா. ஒரு இந்த வட சென்னையில ஒரு விஷயம் சொல்றாங்களா, அந்த மாதிரி வந்து இந்த காசிமேட்டுக்கு ஒரு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியா பேர் சொல்றாங்க. நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஏரியா. நான் இது வரைக்கும் சென்னையில உங்களுக்கு தெரியும். நான் இது வரைக்கும் இந்த வார்த்தையை தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதே மாதிரி டைட்டில் அந்த ப்ரோமோவே பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இன்னொரு டைட்டில் என்னன்னு சொல்லுவாங்க இருக்கு. அது பாதி சூப்பரா இருந்துச்சு. அதனால ரெகுலர் கன்ஃபியூஷன் தான். இது நல்லா இருந்துச்சு. வித்தியாசமா ஹரிஷ் ஒரு முழுசா ஆக்ஷன் ஹீரோவா மாறணுங்கிறத வந்து படம் போலான்ட்டு நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆனா வேற ஒரு பேர் புதுசா ஒருத்தர் பேர் இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த ஆக்ஷன் மட்டும் ஏதோ அவருக்கு செட் அந்த லுக் அவருக்கு அந்த மாதிரி செட் ஆகல. ரொம்ப பிஞ்சு மூச்சு. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அமைதியாயிட்டீங்க. மகேஷ் ப்ரோ வந்திருக்காரு. கோச்சார் ஃபேமிலி மேன் பத்தி சொல்லுங்க. ஃபேமிலி மேன். ஆமாங்க, ஃபேமிலி மேன் பாத்துறீங்க, அதை பத்தி சொல்லுவாங்க. ஃபேமிலி மேன் மொத்தம் 7 எபிசோடு ப்ரோ. முதல் 4 எபிசோடு சூப்பரா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, போர் அடிக்கல. மீதி 3 எபிசோடு ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. கிளிஃபேங்கர்ல தான் முடிச்சிருக்காங்க. இத்தனை வாட்டி 2 சீசன் கம்ப்ளீட்டா முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே நிறைய கேரக்டர்ஸ் அங்கங்க சுச்சுவேஷன்ல மாட்டி நிற்கிது. அப்படியே கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டாங்க. அடுத்த 4வது சீசன்ல வரும். அப்புறம் இது ஸ்பாய்லர் தான். ஃபர்ஸின்னு ஒரு சீரீஸ் வந்துச்சுல, அதை இதோட மெர்ஜ் பண்ணாங்க. சும்மா இந்த ஃபன்னி கேமியோ மாதிரி. அதுல வர விஜய் சேதுபதி இதுல வந்தாரு, ஹெல்ப் பண்ற மாதிரி. ஆமா ஆமா. இவர் வந்தார் பாத்தீங்களா போஸ்டர், சந்தீப் கிஷன். ஆமா, அவரு சீசன் 1ல வந்தார்ல, அதான் இப்ப இதுல வந்திருக்காரு திரும்ப. அந்த ஃப்ரெண்டு கேரக்டர், ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் இதுல சூப்பரா இருந்துச்சு. நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபன்னியா இருந்துச்சு. ஓவராலா நல்ல டைம் பாஸ் கேட்டகிரி தான். சீசன் 1 பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சீசன் 2 ரொம்ப பொறுமையா சொல்லிச்சாங்க. இது நல்லா தான் இருக்கு, ஓகே. ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு சூப்பரா இருந்துச்சு. காலை வணக்கம் மகேஷ் ப்ரோ. காலை வணக்கம். அப்படியே இன்னும் எல்லா ஸ்பாய்லரையும் சொல்லிட வேண்டியதானே? நாங்க என்ன கடைசியில ஸ்ரீகாந்த் திவாரி இறந்துருவாருன்னா சொன்னோம் மகேஷ் ப்ரோ? அதுதான் ஸ்பாய்லர் மகேஷ் ப்ரோ. ஸ்ரீகாந்த் திவாரி இறந்துருவாருன்னு சொன்னாதான் ஸ்பாய்லர். விஜய் சேதுபதி வருவாருன்னு சொன்னா ஸ்பாய்லர் இல்ல. அது வேறையா? நான் இப்ப 3வது எபிசோடு வரைக்கும் பார்த்திருக்கேன். இதுல வில்லனுக்கு டாடா படத்துல வர கவின் மாதிரி வில்லனுக்கு வேற ஒரு கேரக்டர் ஆக்கு. அதே மாதிரி டாடா பட சுச்சுவேஷன்லயே இந்த பாத்தால் லூக் அவன் தானே? அவனுக்கு தானே சொல்றீங்க? அவன் தானே மெயின். அவன் இப்ப நிறைய படத்துல வரான்ல. நிறைய ஹிந்தி படம், வெப் சீரிஸ்.
ஆமாமா, ஆனா நிறைய அவர் நடிக்கிறான். எத்தனை படத்துல வந்தாலும் ஆண்டவர் படத்துல தான் அவருக்கு பெஸ்ட் ரோல். யார் அது? விஸ்வரூபமா? ஆமா ஆமா, வில்லனுக்கு அசிஸ்டண்டா இருப்பாரு. வில்லன் வில்லனுக்கு கேரக்டரே அசிஸ்டண்டா இறந்ததுக்கு இருப்பார்ல. அப்புறம் வில்லன் கேரக்டரே இறந்ததுக்கு அப்புறமும் இந்த கேரக்டர் நிக்கும் 2 கிளைமேக்ஸ்ல. ப்ளூரி பஸ் பாத்தீங்களா யாராவது? இப்ப 4th எபிசோடு அது பார்த்தேன் நானு நேத்து. 3rd எபிசோடு தான் பாதியிலே நிக்குது. இந்த 3rd எபிசோடு கொஞ்சம் ஒரு மாதிரி ரிப்பீட்டடா போகும். 4th கொஞ்சம் ஓகே, அட்லீஸ்ட் இப்பதான் கதைக்குள்ள அவனுங்க போற மாதிரி இருக்கு. இது அட்லீஸ்ட் அவன் ஏதாவது ட்ரை பண்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. 4th கொஞ்சம் சின்ன எபிசோடு தான், 3/4 மணி நேரமா ஏதோ தான், கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருந்தது. இப்பதான் போல பேக் டு த ஸ்டோரியில பிளாட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. காட்ஜில்லா ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கா என்ன? இல்ல இல்ல இல்ல, அது மொனார்க்குன்னு ஒரு டீசர் ஒன்று விட்டாங்க, 1 நிமிட் டீசர். மான்ஸ்டர்ஸ். ஓகே ஓகே. இல்ல கடைசியா தலைவனை காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் இன்னைக்கு ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. பனி பிரதேசத்துல காட்ஜிலான்னு இருக்கிற மாதிரி, அதனால தான் கேட்டேன். காட்சிலாவா இல்ல 4 தலை உள்ளதா? கரெக்டா கவனிக்கல. ஒரு பனி பிரதேசத்துல அது போட்டு பேர் ஏதோ சொல்லுவாங்களே, ஃபீட்ல பார்த்தேன். இந்த இதுல கூட கிங் கிங் கிடோராவா? அப்படிதான் நினைக்கிறேன். இந்த காட்சிலா விசஸ் காங்குல ஒன்னு வரும்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல, கடைசியில ரோபோட்ல. அது வந்து மெக்கா காட்ஜில்லா ரோபோட். அதோட உயிரோட இருக்க வெர்ஷன் காட்டுனான்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல. அந்த இது மட்டும் பார்த்தேன். கிங் கிடோராவோட தலையை தான் அந்த இதுக்கு வைப்பாங்க. அதோட பிரெயின் எடுத்து தான் இந்த மெக்கா காட்ஜில்லாவோட மைண்ட்ல செட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த வாரம் அயன் வரும், மாஸ்க் வரும்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் எதுவுமே வரல எங்க ஏரியால. நீ சிசு போலையா நாளைக்கா? சிசு நாளைக்கு போனாலும் போவேன். பையன் வரலையா புஸ்டர்? இல்ல இல்ல, அயன் அங்க ரிலீஸ் ஆயிருக்கா ப்ரோ? இங்க சன் ஆஃப் கிருஷ்ணான்னு வாரணமாயிரமே மாச கணக்குல ஓட்டினானுங்க போன வருஷம். பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு அந்த நியூஸ் பாத்தீங்களா? ராம்குமார் bro. அப்புறம் வேற யாரு பல்தான் ராம்குமார், இன்னொரு டைரக்டர் போட்டிருந்தாங்க. அததான் கேட்கலாம்னு வந்தேன். பிரகாஷ் ப்ரோ அந்த பத்தி சொல்லுங்க. எனக்கு நித்திரன் சொன்னாங்கல்ல, இப்ப மகாராஜா படத்துக்கு அப்புறம் அவர் வந்து அவர்கிட்ட போய் விசஸ் வாங்கிட்டு வந்தார். அந்த வாழ்த்துக்கள் சொன்னார்னு சொல்றாங்க. தவிர படம் பண்றாரா அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப டவுட். ஏன்னா அவர் விஜய் சேதுபதி திரும்ப ஒரு படம் பண்ண போறாரு. ஓகேங்களா, அதுலதான் இருக்கிறாரு. அதே மாதிரி ராம்குமார் வந்து ஒரு விக்ரம் இருக்காருல, அவர் கதை சொல்லியிருக்கிறாரு. நயன்தாராக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு பார்க்கிங் டேரக்டர். சிம்பு படங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா வந்து சிம்பு படமும் லைனப்ல இருக்கு அவருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல எனக்கு வந்து இந்த 2 பேருமே எனக்கு வந்து டவுட்ல தான் இருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து நடந்தாலுமே அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு தோணும்னா தெரியல. எனக்கு வந்து உண்மையாவே தெரியல. இவங்களுக்கு வந்து அது அவ்வளவு பெரிய ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா, அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அவங்களால இவரை வச்சு ஒரு கமர்ஷியல் படம், பயங்கரமான ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க முடியுமா? ஆனா எனக்கு 2மே டவுட். 2 இல்லாம நடுவில் வேட்டையன் மாதிரி வந்துடக்கூடாது. அதாவது வேட்டையன் வந்து எனக்கு வேட்டையன் ஓரளவுக்கு எனக்கு பிடிக்கும். அதுல கிளைமேக்ஸ் மட்டும் மாத்தி எனக்கு பிடிக்கும். கேக்கு சொல்லுங்க. பிரகாஷ், இப்ப இந்த லைக் டிசம்பர் ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆங்க? இப்ப வரைக்கும் வந்து டிசம்பர் 18 தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க அடுத்த கட்ட ப்ரொமோஷன் ஆரம்பிக்கல. இந்த வீக்கெண்ட் நமக்கு தெரியும். கரெக்டா தான். ஏதாவது ட்ரெய்லரு வேற ஏதாவது ப்ரொமோஷன்ல நேரம் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஒரு 1 மந்த் பாட்டே விட மாட்டானுங்க. நானாச்சும் சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வராங்கிற மாதிரி. ஒருத்தர் பொங்கல் ரிலீஸ் படத்துக்கு செகண்ட் சிங்கிள் ஒருத்தர் ரிலீஸ் பண்ண போறான். நாளைக்கு ப்ரோமோ வருது. பொங்கல் ரிலீஸ் படத்துக்கு ஆடியோ லான்ச் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்த வருஷம் வர மாசம் இல்லாம அடுத்த மாசம் வரப்போற படத்துக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கு. செகண்ட் சிங்கிள் வந்துட்டு இருக்கு.
டிசம்பர் 5 டேட்டை போட்டுட்டு அதை அனௌன்ஸ் மாத்தி டிசம்பர் 12 bro, அதுதான் கேட்கலான்னு வந்தேன். டிசம்பர் 12 வர போற அவங்க படம் கூட அபிஷியலா ஒரு சொல்லல. சிங்கிள் கூட ரிலீஸ் 12 பண்ணாங்க. அதாங்க டிசம்பர் 12 அவங்க அபிஷியலா சொல்லல. அந்த படம் வேணா வரப்போகுது, டிசம்பர் 12 வரப்போகுது. அதுக்கு ஒரு புது போஸ்ட் கூட விடலைங்க. டெய்லி ஒரு போஸ்ட் விடணும். சரி, ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், என்னென்னமோ இருக்குல்ல, நிறைய இருக்கு. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம அதை யோசிக்க எனக்கு சிரிப்பா வருது. பிரகாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி வந்துருச்சு, மறந்துட்டீங்களா? February 14 வேலண்டைன் டே ஸ்பெஷல். ஆமா, ஏதோ ஒரு பாட்டு வந்துச்சு, எனக்கு அந்த பாட்டு பேர் கூட ஏதோ ஒரு வேலண்டைன் டே ஸ்பெஷலா வந்துச்சு, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பேசிட்டு இருக்கோம். வாவாத்தியாரெல்லாம் விடுங்கய்யா, மறுபடியும் LIK வாங்க. இப்ப என்ன இப்ப கன்ஃபார்மா வருதா இல்லையாங்க? மகேஷ் ப்ரோ வந்து சூர்யா குடும்பம்னாலே வன்மத்தை கக்குவாரு. இல்ல, LIK தான் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வாவாத்தியார் நடுவில் வந்ததுன்னு கேக்குறேன். மகேஷ் ப்ரோ ஃபாரின் வால் மேங்கோ கிரிப்ஸ் போல. எக்ஸாம்பிள் சொன்னாரு ப்ரோ. 12ஆம் தேதி வர வேண்டியதுக்கு ஒரு அப்டேட்டும் வரல. அதாச்சும் 18. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அதுக்கு அடுத்த படம் ஏதாவது வேற ஏதாவது அப்டேட் வந்ததாங்க? அப்புறம் சைஃபை சப்ஜெக்ட் சைஃபை தான் ஏஜியத்தா பண்ண போறாங்க. இல்ல பல்டா, நீங்க நியூஸ் பார்க்கலையா? அப்ப தலைவர் வச்சு படம் பண்ண போறாரு மகேஷ் ப்ரோ, பார்க்கலையா நீங்க? ஆமா, நான் பூஜைக்கு கூப்பிட்டுருக்கேன். என்ன கூப்பிட்டுருக்காரு அவங்கள? ஆமா ஆமா ஆமா, நீதான சங்க தலைவர். கரெக்ட். ஆமா, நாலாமா அப்புறம் எப்படி பூஜை நடக்குமா? சரி, இந்த TL ஃபுல்லா என்னது, அந்த ஆட்டோல போற மாதிரியே நிறைய போயிட்டு இருக்கு. அது 100 மில்லியன் தாண்டி போயிருச்சு. 4 லட்சம் 5 லட்சம் பே அவுட் தான். விடுங்க. இல்ல, எப்போ கேட்கறது எப்ப கேட்கறா இருப்பாங்க, எவ்வளவு நாளைக்கு கழிச்சு கேட்கறா இருப்பாங்க. அதுவும் அது நேத்து வரைக்கும் கூட 55 56 தான் இருந்துச்சு பிரகாஷ் ப்ரோ. இத எல்லாரும் போட்டு 100 மில்லியன் ஆயிருச்சு. வெள்ளிக்கிழமை பே ஓட்டுங்களா இல்ல எப்படி? இல்ல மாசம் ஒரு வாட்டியா? வெள்ளிக்கிழமை அதெல்லாம் படமா ரிலீஸ் ஆகுது. இல்ல எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி பே பண்ணுவானுங்கன்ற. மந்த்லி மானிட்டைசேஷன் தான் நினைக்கிறேன். லாக்ஸ்ல வர பிரகாஷ் ப்ரோ தான் கேட்கணும். மாசம் ஒரு தடவை பேமெண்ட் வரும். என்னன்னா, நீங்க லிமிட்டட் பே அவுட் எவ்வளவு செக் பண்ணிருக்கீங்களோ அதை வச்சு நீங்க $10 பே அவுட் $10 ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த $10 எப்போ உங்களுக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பே அவுட் வரும். நீங்க வந்து ஆனா மினிமம் 10 தான். அதுக்கு போல சில பேர் வந்து எனக்கு வந்து மினிமம் 100 கொடுக்கணும்னா அவங்களுக்கு எப்போ 100 வருதோ அப்பதான் $100 எப்போ வருதோ அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த பே அவுட்ங்கிற நோட்டிபிகேஷன் வரும். வந்துச்சுன்னா அடுத்த ஒரு 3 நாள்ல உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒவ்வொரு சிலர் போடும் போதெல்லாம் $2800 வந்திருக்கு, $3000 எப்பா 1.5 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் சொல்றீங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் பெரிய கைங்களோட வேலை, நமக்கு எதுவும் தெரியல. இன்னும் சில ஐடிகள் இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப படமே பார்க்க மாட்டாங்க. நாங்க போடுற ரிவ்யூஸை அவங்க வந்து படம் பார்த்த மாதிரி ரிவ்யூஸா போடுவாங்க. பயங்கரமா பிச்சுக்குவோம். அவங்களுக்கு என்ன லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் 7 லட்சம் 8 லட்சம் ரிவ்யூஸா ஃபாலோவர்ஸ் தான் இருக்குமா, பயங்கரமா பிச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வம்படியா ஒரு படத்தோட நியூஸே 4 வகையில நியூஸ் வரும். அது 4மே சொல்லுவாங்க. உதாரணமா AK-64 ப்ரொடியூசர் போய் ராகுல்னு போடுவாங்க, அது ஒரு பயங்கரமான வியூஸ் பிச்சுக்கும். AK-64 ராகுல் வெளியே போயிட்டாருன்னு போடுவாங்க, அன்னைக்கே போடுவாங்க, அதுக்கும் பயங்கரமா வியூஸ் பிச்சுக்கும். AK-64 அனிருத் மியூசிக், அதுக்கு வியூஸ் பிச்சுக்கும். AK-64 அனிருத் அவுட், அதுக்கு பிச்சுக்கும். அவங்க இது மாதிரி நியூஸ் இருக்குல்ல. அதே மாதிரி ஜனநாயகன் TN ரைட்ஸ் சோல்டு, TN லாக்டு, இது மாதிரி ஒரு சின்ன வரி ஏதாவது ஒரு போட்டு கேப்ஸ்ல போட்டு முடிச்சாலும் வியூஸ் பிச்சுக்கிட்டே போகும். அவங்களுக்கு $3000 $4000 வரும். அவங்கதான் பெரிய கை. நீங்க ஒரு சொன்னாரு, நமக்கு வரும், நமக்கு அதெல்லாம் வராது, நமக்கு அந்த தகவல் மட்டும்தான் வரும், அவ்வளவுதான். அதே மாதிரி சுகன், நீங்க பேசுறது கேக்குது. நான் போன தடவை கேட்கும்போது கேட்டுச்சின்னு சொன்னேன், கேக்குது. கடவுள் அதான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் டிராபிக்கா இருந்ததுனால ஓரமா நின்னேன். படம் அது எப்படி இருந்துச்சுன்னா, அது என்ன படம்னா, இந்த ஓகே வந்து இப்படி பிரிச்சு விட்டு தான் கேட்பியா. நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லாதான் இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் வயசுல, நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்ல உங்களுக்கு? நல்லா இருக்கேன் பாப்பா. கொஞ்சம் இருமல் மட்டும் தான் இருக்கு. என்னங்க ஜாலியா ஐஸ் பாத் எடுத்துட்டு இருக்காரு.
சரியாயிடும் ப்ரோ. நான் இது படம் பார்த்தேன், 2 படம் பார்த்தேன் நேத்து, மாஸ்க்கும் இன்னைக்கு. இப்போ இந்த சிசு பார்த்துட்டு தான் வெளில வந்தேன். சிசு வந்து என்னன்னா 2 வந்து என்னன்னா அவசியம் பாருங்க. எல்லா ஆக்ஷன் லவர்ஸ்க்குமே கண்டிப்பா பிடிக்கும். படம் செம ஒர்த்து. நான் இப்பதான் ரீசெண்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் சிசுவே ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்த்தேன். ஸோ அது அந்த சூட்டோட சூட்டா செகண்ட் பார்ட் பார்த்ததுனால எனக்கு இன்னும் பயங்கரமா இருந்தது. ஸோ யாராவது சிசு வந்து என்னன்னா பார்க்கலன்னா சிசு பார்த்துட்டு சிசு 2 போய் பாருங்க. சிசு ஆல்ரெடி பார்த்தவங்க அவசியம் சிசு 2 மறக்காம பாருங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த இடத்துலையுமே டல் மூமெண்ட் இல்லை. ஒரு மாதிரி ராவா இன்டென்ஸா பயங்கரமா இருந்தது. அதுவும் ஃபைனல் ஆக்டர்லாம் எனக்கு ரொம்பவே என்னடா மிரட்டி விட்டீங்களே எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தது. மனுஷன் வந்து என்னன்னா ஆள் இருக்கிறதுக்கும் பண்ற விஷயத்துக்கும் வந்து என்னன்னா சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, மிரட்டல் பெர்ஃபார்மன்ஸு. இந்த ஒரு டைலாக் ஒரு மீம் டைலாக் மாதிரி, கட்டை தெரிக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு படம். நீங்க மேபி பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர்ல பாருங்க, டெஃபினட்டா ஒர்த்து. தென் மாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியான ஒரு படமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஜானர் எனக்கு ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு மாஸ்க் வந்து என்னன்னா எந்த லாஜிக்லாம் பார்க்க வேணாம், பட் ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக மாஸ்க் பார்க்கலாம். கவின் ஒரு மாதிரி சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அசால்ட்டாக வந்து என்னன்னா அந்த ரோலை ப்ளே பண்ணியிருந்தாப்புல. நிறைய இடத்துல வந்து என்னன்னா எனக்கு அந்த ஒன்லைனர் ஹியூமரா எல்லாமே வந்து என்னன்னா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஒரு கேரக்டரை எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி என்ன அண்டராக காமிச்சிருக்காங்க, ஒரு மாதிரி லோவாக காமிச்சிருக்காங்க. இவர் பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சு, இவரை போய் என்னன்னா இப்படி காட்டுறாங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவரால் தான் ஒரு சம்பவமே நடக்கும் டுவர்ட்ஸ் அந்த எண்டில். அவரை நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரியா நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன லேக் இருக்கும். மோரோவர் இந்த படம் வந்து ஒரு ஜாலியான படம். இது ஒரு பிளாக் காமெடி த்ரில்லர் அந்த மாதிரியான ஒரு படம். இங்கே ஒரு எமோஷன்ஸை எடுத்துகிட்டு வரதே நமக்கு தோணும், ஏன்டா அப்படி ஒரு சென்டிமெண்டலாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரீங்க, இது தேவையில்லை இந்த படத்துக்கு, இதை சாலிடாகவே அப்படியே எடுத்துகிட்டு போகலாம், இந்த மாதிரியே நல்லா இருக்குமே அப்படின்னு. பட் அந்த எமோஷன்ஸை கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அந்த எமோஷன் மட்டும் நமக்கு கனெக்ட் ஆகலை, டு பி ஃப்ராங்க். இந்த சூதுகோவம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு சென்டிமெண்டலான எமோஷன்ஸ்ன்றது இருக்காது. படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஃபன்னுன்றது இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் இருப்பாங்க, பட் நமக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இதை த்ரோ அவுட்டாக இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இன்னுமே பயங்கரமாக எல்லாருக்குமே சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். பட் ஓவராலாக பார்க்குறப்ப அங்கங்கே ஒரு சின்ன சின்ன லேக்கோ இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் படமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஜாலியான படம். ஸோ அவசியம் இந்த படத்தையும் என்னன்னா ட்ரை பண்ணுங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஐயா சாமி எல்லாம் ஓகே. ஆண்ட்ரியாக்கெல்லாம் சொன்னதை பார்த்தா எல்லா ஸ்பேஸ்லயும் இப்படிதான் பண்றாங்க தலைவா. நான் பேச நினைச்சுங்களேன் அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு சைலண்டா இருக்கு தலைவா. கூட இந்த மேலகல்ல சொல்ற மாதிரி கூட யாரும் கொட்ட மாட்டாங்க. இல்ல சுகன் ப்ரோ, ஆண்ட்ரியா பத்தி ஏதாவது சொல்லுங்க. நீங்க பேசி முடிச்சு அடுத்த செகண்ட் ரியாக்ஷன் எதிர்பார்த்துருக்கீங்க. பேசி முடிச்சு இந்த கலைஞர் பேசும்போது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவார் எப்பவுமே. ஏன்னா அவருக்கு நீங்க பேச்சு பார்த்திருக்கீங்களா, ஒரு பேச்சுக்கும் இன்னொரு பேச்சுக்கும் எப்பவுமே ஒரு 5 செகண்ட் கேப் கொடுப்பாரு. எதுக்காகன்னா அப்ப உள்ள ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து நீங்க பேச பேச எக்கோ அடிக்கும். அப்ப ஏன்னா அது எதுக்காகன்னா அந்த அப்ப உள்ள அந்த பேச பேச அந்த அலை வரிசை போய் அங்க ஸ்பீக்கர்ல போய் எதிரொலிக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் அந்த காலகட்டத்துல. அதனால என்ன பண்ணுவாரு, எப்பவுமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு 10 செகண்ட் கேப் விட்டு பேசுவார். அப்பதான் முன்னாடி போன வார்த்தை என்ன இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்ப நடுவில் இப்ப பிரச்சாரம் நடக்கும், பிரச்சாரத்துல என்ன பேசும்போது அவங்க வார்த்தை அவங்களுக்கே எக்கோ அடிச்சிட்டு இல்ல, அதனால அவருக்கே நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு சொன்னார்ல, அதுதான் உதாரணம், நிதர்சனம். எப்படின்னா அப்ப உள்ள பீரியட்ல மைக்ல வந்து நம்ம பேசணும் போது அந்த பேசின வார்த்தைக்கு பேசி ஏறதுக்கு ஒரு 10 செகண்ட் லேட் ஆகும். அதுக்காக ஒவ்வொரு வார்த்தையும் 10 செகண்ட் லேட்டா சொல்லுவாரு. அப்ப இந்த எதிரொலிப்பு பிரச்சனை வராது. அந்த மாதிரி நீங்க பேசி முடிச்சது 10 செகண்ட் லேட், அந்த 10 செகண்ட் கேப்புக்குள்ள நீங்க ரியாக்ஷன் எதிர்பார்க்குறீங்க. அப்பதான் நீங்க என்ன சொல்றீங்க மக்கள் அதை யோசிச்சு கேட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இல்ல நான் இவ்வளவு நேரம் தம் கட்டி பேசினது கேட்டிருக்கலையான்றது கூட தெரியாம. இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்கும் கேட்காம இருக்க, கேட்கல நடுவில் விட்டு சுகம் ப்ரோ நீங்க பேசுறது கேட்கல அப்படிங்கிற வார்த்தை சொல்லிடுவாங்க. ஓகே நம்ம பேசுறது அதெல்லாம் வழக்கம். யார் பேசுறது கேட்கல நானே பேசலாம் சொல்லிடுறாங்க, நீங்க பேசுறது கேட்கல பிரேக் ஆகுதுன்றாங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. ஆனா சரி ஒருத்தர் கேட்டாரு ஆண்ட்ரியா பத்தி கேட்டாரு, சொல்லுங்க. ஆண்ட்ரியா பத்தி சொல்லுங்க சுகன் ப்ரோ. ஆண்ட்ரியா ப்ரோ நல்லா தான் ப்ரோ நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ரோல் நல்லா இருந்துச்சு. நடிக்கலன்னு சொன்னா பெர்ஃபார்மன்ஸா நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அவங்கலாம் நிறைய நேத்து பேச கேட்கல, அப்புறம் வந்து சுகனுக்கு எனக்கு வேவ்ல இருந்து செட் ஆகல. இல்ல தலைவா ஒரு நிமிஷம் இருங்க. நேத்து ஸ்பேஸ கேட்டேன், நீங்க ஆண்ட்ரியா பத்தி பேசினது எல்லாமே கேட்டேனே. நான் தான் டெய்லி ஸ்பேஸ் கேட்கலனாலும் ரெக்கார்டிங் தனியா கேட்பேனே, உங்களுக்கு கூட தெரியுமே. நேத்து நான் கேட்டேன், அது உங்களோட ஜானர், உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. நான் ரசிக்க வேண்டியவங்களை மட்டும் தான் தலைவா ரசிப்பேன். இவங்களாம் ஓகே நல்லா நடிச்சிருக்காங்க, இவங்களாம் இன்னும் நிறைய படம் நடிக்கலாமே, ஏன் படமே நடிக்க மாட்டாங்கன்றதுதான் எனக்கு பாக்குறப்ப தோணுச்சு.
ஆமா, யார் யாருக்கோ படம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது இல்லாம அந்த அந்த அது அந்த dialogue வில்லனிசமே செட் ஆகாதவங்களுக்கே வில்லனிசம் கொடுக்குறாங்க. அதானே சொல்றீங்க கமல் ப்ரோ? கரெக்ட் கரெக்ட் தான். அதேதான். அவ்வளவுதான் ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன சொன்னேனே ப்ரோ, எனக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாவே அவங்களோட த்ரூ அவுட் ஃபிலிமே நல்லா இருந்தது, டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த அந்த ட்ரெய்லர்ல வந்த டைலாக் தியேட்டர்ல வந்து என்னன்னா ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த மாதிரி பக்கத்துல வந்து ஜாலியா இருக்கா, இன்னும் பக்கத்துல வரவான்னு கேட்குறப்போ அது நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்தாங்க ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு. சே, ஏன்டா இவங்கலாம் வந்து 2 3 படம் இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. அப்புறம் நேற்று பிரகாஷ் கூட சொன்னார்ல அந்த ஓவர் டூ மேக்கப் பண்றது, அது என்னமோ எனக்கு பெருசா தெரியல தலைவா, அந்த ஓவர் டூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவங்களோட இது என்ன மாதிரின்றத ஃபர்ஸ்ட் நமக்கு போர்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால மேபி அப்படி வச்சிருப்பாங்களோன்னு நான் யோசிச்சேன். பட் எனக்கு தெரியல எக்ஸாக்டா. பட் ஆனால் இவரோட விஷயம் இருக்குல்ல, மரியம் ஜார்ஜ், அவருக்கு சீன் காட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டப்பிங் வந்துன்னா ஒரு வாய்ஸ் வரப்போ அவரோட ஒரிஜினல் வாய்ஸ் வருது. தென் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேற யாரோ டப்பிங் கொடுத்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. நிஜமாவே நீங்கள் சொன்னது கரெக்ட் பிரகாஷ் ப்ரோ. அந்த இடத்துல அதுதான் மேஜரா கோர் எமோஷனை வந்து கனெக்ட் பண்ற இடம். ஆனால் அந்த இடத்துல அது கனெக்ட் ஆகாததுக்கு ரீசன் கூட இந்த மாதிரி விஷயம்தான். ஆனா இந்த படத்துல இல்ல கவின காஸ்டியூம் டிசைன் யாருன்னு இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், சாரி. இந்த படம் எப்படி பேட்டர்ன்ல இருக்குன்னா, உங்களுக்கு அங்கங்க வந்து நெல்சனோட ரிசம்பிள்னஸ் தெரியும், நெல்சன் படத்தோட ரிசம்பிள்னஸ். அதே மாதிரி வெற்றிமாறன் படத்தோட ரிசம்பிள்னஸும் உங்களுக்கு அங்கங்க தெரியும். தென் வந்து வெற்றிமாறன் எப்படி அவரோட படத்துல வந்து என்னன்னா பேக்ரவுண்ட்ல அப்பப்போ ஒரு விஷயத்த வந்து என்னன்னா கன்வே பண்ணிட்டே இருப்பாரோ, அன்பு இப்படிதான், அன்போட வாழ்க்கை இப்படிதான் மாறிச்சு, குணாவுக்கும் செந்திலுக்கும் இந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டே வருவார்ல, ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கிறப்போ பேட்டர்னு. அந்த மாதிரி இங்க நெல்சன் வந்து த்ரோ அவுட்டா வந்து என்னன்னா பேசியிருப்பாரு. எனக்கு அது சீரியஸ்லி நேற்று தோழர் சொன்னாரு, அது ரொம்ப ஒரு மாதிரி ஓவர்லாப்பிங்கா இருந்ததுன்னு. எனக்கு சீரியஸ்லி ஓவர்லாப் ஆகல. ஏன்னா நெல்சன் பேசினாலே சிரிக்கிற ஆளு நான். ஸோ எனக்கு ஜாலியா நான் என்ஜாய் தான் பண்ணேன் அந்த இடத்துல அவர் பேசின டயலாக் எல்லாமே. என்னடா இந்த இடத்துல எதுக்குடா தத்துவம்னு நினைக்கிறீங்களா, இல்லைனாலும் பரவாயில்ல எடுத்துட்டு போங்க போறப்ப அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் ஜாலியா தான் இருந்தது, ஃபன்னா. அப்புறம் கவின் அடிக்கடி ஒரு டயலாக் சொல்லுவாரு, நான் கெட்டவன் தான் ஆனா எச்சா இல்லை அப்படின்னு சொல்லி. அது த்ரூ அவுட் ஃபிலிம்ல அங்கங்க சொல்லிட்டே இருப்பாரு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நானே ரீசனா ஆனா இன்னைக்குதான் தலைவா தெரியும், கலைஞர் சார் வந்து என்னன்னா, சாரி கலைஞர் ஐயா வந்து என்னன்னா ஒரு விஷயம் பேசிட்டு ஒரு 10 செகண்ட் விடுறது இந்த கம்யூனிகேஷனுக்காக தானே. நான் என்னன்னா அவர் நிறைய விஷயங்களை சிந்திச்சு யோசிச்சு பேசுவாரு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு ரெஸ்பெக்டோட பேசுவார்ல, யாரா இருந்தாலுமே சரி. ஸோ அந்த ஒரு தாட்ல தான் அப்படி பண்ணுவாரோன்னு நினைச்சேன். மேபி இந்த கம்யூனிகேஷன்ன்றது இன்னைக்கு நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. இல்லை, அது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னால அப்போ பார்ப்போம். அந்த பீரியட்ல நைட்லாம் ஸ்பீக்கர்லாம் போனது ரொம்ப ரேர். இந்த இல்லாத பீரியட்ல அதனால அப்போ அப்படிதான் இருக்கும். எங்கள் அப்பா நிறைய சொல்லி அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா எல்லா ஈவெண்ட்டும் கலந்துக்குவாரு. அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது சொல்லுவார். இந்த அரசியல் வந்து ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவார். இந்த இதெல்லாம் இந்த கேள்வி பரவாயில்ல, அதாவது அது கன்ஃபார்ம் தான். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. ஒரு வட சென்னை சொன்னதுதான் ஒரு ஞாபகம் வந்துச்சு. இப்பதான் நான் ரீசெண்டா ஒரு பிரேக் டவுன் வீடியோ பார்த்தேன். வட சென்னைக்கு எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ்னு ஒரு சேனல் போட்டிருந்தாங்க. அதுல வந்து கடைசியில ஒரு இது சொன்னாங்க ப்ரோ. அது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அது புதுசா இருந்துச்சு. மொதல் டிக்கெட்டே அது எனக்கு புதுசா இருந்துச்சு அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன். நீங்க உங்களுக்கு அது புதுசா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அதாவது இந்த அன்பு வந்து ஜாவா பிள்ளைய கொண்டுட்டு சமுத்திரக்கனிட்ட போகும்போது சமுத்திரக்கனி வேற ஒரு ஆள் அவர் தம்பியவே சரண்ராக் சொல்லுவார்ல, அது அந்த கேரக்டரும். அப்புறம் வந்து இன்டர்வல்ல தனுஷ் குத்தும் போது பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் கொல்ல வரும்போது அவரை விட்டுருன்னு தனுஷ் சொல்லுவாரு. அவன் நம்ம பையன்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த உயிரோட விடுற கேரக்டர், அந்த தம்பி கேரக்டரும் இந்த 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 கேரக்டரும் கேவாம்ல பிரகாஷ் ப்ரோ படத்துல. இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது கூட 2 பேரும் போவாங்கல்ல. சீரியஸாவே அந்த கேரக்டர் கேம் தெரியாதா? எனக்கு தெரியாது பிரகாஷ் ப்ரோ, சீரியஸாவே எனக்கு தெரியாது பிரகாஷ் ப்ரோ, எனக்கு தெரியாது பிரகாஷ் ப்ரோ, உண்மையாதான் சொல்றேன். இல்லைங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த படத்துல எதுக்காக அந்த இடத்துல ஜெயில போய் எதுக்கு அவன் சாவ போவான், எப்படி சாவான்? இதுக்காக கூட்டு போகும்போது நான் என்ன நினைச்சேன் ப்ரோ, போறான். இதுக்கு மேல ஒரு ஓப்பனா காட்டுனா, இதுக்கு மேல ஓப்பனா காட்டினா நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸா எடுக்கணும்.
அவன் வந்து தொடைய தடவரான் பாத்ரூம் கூட்டு போறான். இதுக்கு மேல உங்களுக்கு வந்து வேற என்னத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. அதெல்லாம் தெரியாதுல்ல ப்ரோ அந்த அதெல்லாம் தெரியல ப்ரோ. உண்மையாதான் பேங்க் மேனேஜர் சொன்னீங்க. இருங்க, நீங்க பேங்க் மேனேஜர் ப்ரோ. நான் 18 படிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் இயர் தான் ப்ரோ. நான் 18 ஃபர்ஸ்ட் இயர் படிச்ச மாதிரி சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இயர் படிச்சீங்கல்லங்க ப்ரோ. எனக்கு தெரியாது ப்ரோ. உண்மையாதான் எனக்கு தெரியாது ப்ரோ. நிறைய பேருக்கு தெரியல. பல்டான் கூட தெரியாது. நினைச்சேன் இத சொல்லிருக்காரு. பல்டானுக்கும் தெரியாது. பல்டானுக்கு தெரியாது. கேட்டு பாருங்க. பல்டான் எனக்கு ஆச்சரியமா தான் கேட்டாரு. அப்படியா? எனக்குமே தெரியாதுங்க. கமல் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அநியாயம் பண்ணாதீங்க. கேக்குது. அவரு கேக்குறது தெரியாது கேக்குது. ஆனா நீங்க பேசுறதா எனக்கு புதுசா கேக்குது. எனக்கு தெரியாது. சரி ரைட் ஓகே. கூப்பிட்டாரு சொல்லுங்க. வேற டாபிக் தான். சண்டி என்ன ப்ரோ, விஜய் படம்லாம் இனிமேல் பிரைம் டைம்ல போட விடான்னு முடிவே பண்ணிட்டாங்களா? அதை பத்தி ஏதாவது என்னைக்கே டிஸ்கஸ் பண்ணிருந்தீங்களா? எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டோம். அவரை வளர்த்துட்டது போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, அதுக்கு நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளேஷன் பண்ணியாச்சு. அது இல்ல, அடுத்தது போவோம். ஏன் ப்ரோ நல்ல இந்த தெலுங்கு டப்பிங்லாம் ஏன் ப்ரோ வாங்க மாட்டாங்க அவங்க? இந்த புஷ்பா 2, பாகுபலி 1, 2 சண்டில எடுத்திருந்தாங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். ஏன் அந்த மாதிரி படங்கள் எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க? பெரிய பெரிய அவங்களுக்கு வந்து கம்மியான சின்ன கல்லு பெத்த லேபம், அவங்க அதுதான் எதிர்பார்க்கறது. பெரிய தொகையை சொன்னாங்கன்னா அவங்க வாங்குறது இல்லை. ரெண்டாவது அவங்க வந்து இப்ப புஷ்பா 2 மாதிரியான படங்கள் வந்து அவங்க சன் டிவில போட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்கு, சென்சார் எல்லாம் பண்ணுவாங்க, அது செட் ஆகாது. ரிப்பீட்டடா படங்கள் போட மாதிரி தான் இருக்குது. பெரிய படங்கள் எதுவுமே எடுக்கிற மாதிரி இல்லையா தான் கேட்டேன். அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு ப்ரோ. அதுவும் ஈவினிங் பாக்குறதுக்குன்னே ஒரு ஊர் சைட்ல எல்லாம் ஒரு மக்கள் இருக்காங்க, ஒரு கூட்டங்கள் இருக்கு. எல்லா தெருலையும் அந்த சன் டிவி ஈவினிங் ஓடிட்டே தான் இருக்குது. என்ன படம் போட்டாலும் ஓடிட்டு இருக்குது. சண்டே கண்டினியூஸா தலைவர் படமும் மாத்தி மாத்தி போட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த மாதிரி புஷ்பாலாம் அதெல்லாம் டிவி எல்லாம் பார்த்து இப்பதான் வந்து என்ன படம் போடுறாங்கன்னு சொல்லுங்க. நமக்கு மறந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன படம் இல்ல. இப்ப பசங்கெல்லாம் பாக்குறது இல்ல. போன வாரம் பாட்ஷா போட்டாங்க, இந்த வாரம் பாட்ஷா போட்டாங்களா? போன வாரம் பாட்ஷா, இந்த வாரம் நம்ம வீட்டுக்கு இல்லை. இல்ல, அதுக்குதான் கமெண்ட்ல விஜய் ஃபேன்ஸ் நிறைய போட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் கேட்டேன், அதை பத்தி எதாவது டிஸ்கஸ் பண்ணிருந்தீங்களா அப்படின்னு. ஓகே தல, ஓகே. கருப்பு அப்டேட் வருதா பிரகாஷ் ப்ரோ? எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. கருப்பு வந்து ரிலீஸ் டேட் லாக் ஆயிடுச்சு. ஓடிடி வந்து ஒரு வழியா வித்து தெரிஞ்சிருச்சு. அதை அனௌன்ஸ் கொண்டு வரும். அதுதான் வேற. அதை தாண்டி நாளைக்கு வருதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? இல்லைங்க, நான் வந்து யாருக்கும் நான் பொய்யான நம்பிக்கை கொடுக்க விரும்பலங்க. ஏன்னா அப்டேட் இருக்கக்கூடிய வரையில் வருது, அவ்வளவுதான். கருப்பு வந்து அந்த ஓடிடி வந்து ஒரு வழியா ஃபைனல் ஆயிடுச்சு. பாண்டியராஜ் ரஜினி படம் ஏதாவது சான்சஸ் இருக்கா ப்ரோ? ஏதாவது ரூமர் அந்த மாதிரி பாண்டியராஜ் காலையில தான் ஆச்சு. இப்ப யாரோ ராம்குமார்னு போட்டாங்க, அப்புறமேட்டு வந்து நித்திலன் சாமி போட்டாங்க. இப்ப பாண்டியராஜ் வந்துட்டாரா? அந்த நியூஸ் 2 நாளா கதை கேட்டிருக்காராம் பிரகாஷ் ப்ரோ. 8 பேட்ட கதை கேட்டிருக்காராம் ரஜினி. பாண்டியராஜ் ரைட் சாய்ஸ் மட்டும் இருக்கு இப்போதைக்கு. சரி, பரணி வந்துட்டா. விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு லைக்காக்கு பண்ண மாட்டாரு அவரு. லைக்காவோட அந்த அவர் பேர் தமிழ் குமரன், அவருக்கு பண்ணுவாரு. பிரகாஷ், நான் கேக்குதா? கேக்குது பாருங்க. இந்த 3 படங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு கிஷ்கிந்தா காண்டம் டைரக்டர் அப்படின்ற ஒரு இதுதான். அந்த ஒரு இதில் தான் போனேன். என் ட்ரெய்லர் கூட வந்துட்டு உண்மை நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆஹா ஓஹோலியர்னு இருந்துச்சு. பட் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி நல்ல ஒரு பேசிங்கில் வந்து போச்சு. ஸ்லோ பண்ணாதான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அந்த என்ன சொல்ல ஒரு மாதிரி போகும், அப்படியே செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு. இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பரபரன்னு போகும். ஆனால் என்னன்னா இது வந்து ஒரு டயலாக் ட்ரிவன் ஃபிலிம். அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு கதையை
நிறைய டயலாக்ஸ்ல தான் வந்துட்டு இந்த கதை வந்து டிராவல் ஆகும். அதை தாண்டி ஒரு ஒரு கேரக்டருமே வந்துட்டு அவ்வளோ மெனக்கெட்டு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சில படம் பார்க்குறப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு சில சீன்ஸ்லாம் வர்றப்போ இந்த சீன் எதுக்கு தேவையில்லை, இந்த படத்தோட ஒட்டவே இல்லை அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா சில கேரக்டர்ஸ் இந்த படத்தோட ஒட்டவே இல்லையே, இந்த கேரக்டர் இல்லைன்னா இந்த படம் இருந்திருக்குமே அப்படின்லாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. இந்த படத்தில் ஒரு ஒரு சீனுமே முக்கியமானது, ஒரு ஒரு டைலாக்குமே முக்கியமான டைலாக்கு. நீங்கள் ஒரு சீனை மிஸ் பண்ணா கூட வந்துட்டு உங்களுக்கு வந்து மேபி கதை புரியாம போகலாம், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கு, ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு ஒரு லேயர் இருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு மெயின் கேரக்டரை டிராவல் பண்ணி தான் போகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு இது ஸ்பாய்லர் இல்லாமல் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு இந்த டாக் வச்சு ஒரு 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 ப்ளே பண்ணியிருப்பாங்க, டாக்ஸை வச்சு. பிரகாஷ், நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஆனால் வந்துட்டு இது வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் டாக்ஸை வச்சு ஹேண்டில் பண்ண விதம் உங்களுக்குமே பிரகாஷ் நீங்கள் பார்க்கும் போதுமே அது வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு வந்து வெறுக்கிற மாதிரி இருக்காது, கவலைப்படாதீங்க. ஒரு காவலா வந்து அதை வந்து அந்த டாக்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி விஷுவல்ஸ், அது நிறைய மலையில மீன்ஸ் அந்த ஹில்ஸ்லலாம் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்துட்டு ஒரு மலேசியன் கேர்ள் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுறது எல்லாம் மலையில தான் வந்துச்சு. அந்த பார்ட் மட்டும் 1-2 புரியல, பட் ஓகே. எனக்கு சப்டைட்டில்ஸ் இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு இந்த படம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா, தேட்டரில் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்டைட்டிலோடு இருக்கிற தேட்டராக சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷத்தில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லரு. நான் வந்து எனக்கு ஹைலி ரெக்கமெண்டட். யாரெல்லாம் வந்துட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, ஒரு த்ரில்லர் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை எனக்கு மிஸ்ட்ரி ட்ராமா, மிஸ்ட்ரி த்ரில்லர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. பார்த்துட்டு வாங்க, பேசலாம். கண்டிப்பா கிளைமேக்ஸு உங்களுக்கு கண்டிப்பா பீக்கா இருக்கும். இந்த மாதிரி நிறைய த்ரில்லர் ஸ்கேம் வந்திருக்கு, அது மாதிரி இருக்காதுல்ல. எனக்கு இந்த கிஷ்கிந்தா காண்டமே ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. மகேஷ் ப்ரோ, நான் சொல்றேன், இதுக்கு வந்துட்டு என்னன்னா நிறைய படம் தியேட்டரிக்கலா வந்து இந்த மாதிரி சக்சஸ் ஆகிறப்ப கிஷ்கிந்தகாந்தம் தியேட்டரிக்கலா சக்சஸ் ஆச்சு. பட் ஆனால் ஓடிடியில் வர்றப்போ அதர் லாங்குவேஜ்ல பார்க்குறப்ப அவங்கெல்லாம் வந்துட்டு இது அவ்வளோ ஒன்றும் இல்லையே, இது எதுக்கு இது பண்ணீங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, இதெல்லாம் அப்படி இது இல்லையன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ். நான் கிஷ்கிந்தகாந்தம் நான் தேட்டரில் பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு. ட்ரெண்ட்ஸோட அவர் பார்த்தாரு, அவருக்குமே ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் ஓடிடி டிஃப்ரெண்ட். ஆனால் எனக்கு தெரியல, இந்த படம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து படம் முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து பிரகாஷ் ப்ரோக்கு தான் கால் பண்ணேன். பிரகாஷ் ப்ரோ கால் பண்ணி, சாரி, ட்ரெண்ட்ஸோட கால் பண்ணி வேற மாதிரின்னு சொன்னேன், பிரகாஷ் ப்ரோக்கு கால் பண்ணி வேற மாதிரின்னு சொன்னேன். ஆனா கம்ப்ளீட் இல்ல கேட்கறவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. ட்ரெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி, பிரகாஷ் ப்ரோக்கு வேற மாதிரி சொல்ல நினைச்சுக்க போறாங்க. வேற மாதிரி படம் இருந்துச்சுன்னு சொன்னேன்னு சொல்லுவேன். நான் எப்படி பிரகாஷ் ப்ரோ வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். ட்ரெண்ட்ஸுக்கு அதே தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எனக்கு சீரியஸா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே நம்பிக்கையில எல்லாத்துக்கும் பிடிக்குன்ற நம்பிக்கையில தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கூடுதல் அட்வான்டேஜ். சீரியஸா சப்டைட்டிலும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யாரோ ஒரு எங்கேயோ பார்த்து இங்கிலீஷ் சப்டைட்டில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் எனக்கு நான் பார்த்த தேட்டரில் போடல. ஸோ அந்த இங்கிலீஷ் சப்டைட்டிலும் புக் மை ஷோவில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு தேட்டராக பார்த்து சூஸ் பண்ணுங்க. இந்த படத்தோட ரிவ்யூ. நம்ம வந்துட்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்து வந்து சிசு அந்த படம் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படம் சிசு ரோட் டு ரிவெஞ்ச், அதுதான் செகண்ட் பார்ட். அந்த படம் வந்து ஸ்டார்டிங் ஒரு 40 minutes, அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட், ஒரு 2 ஆக்ட்னு வச்சுக்கலாம், 2 சாப்டர், ஒரு 3 சாப்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரோட்ல வந்து ஒரு ஃபைட் போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வந்து 2 ஏர்பிளைன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் மொரட்டு ஆக்ஷன் லவர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
பட் அதுக்கப்புறம் பண்ணின விஷயங்கள்ல என்ன சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வரும், ஒரு டேங்க் சீக்வன்ஸ். அந்த டேங்க் சீக்வன்ஸ்ல இருந்து எனக்கு படம் வந்து அப்படியே லெட் டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரன் அவுட் ஆஃப் ஐடியாஸ் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இவ்வளோ யோசிச்சிட்டோம், இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும். ட்ரெயின் சீக்வன்ஸு எடுத்திருக்காங்க, ஆனால் அது வந்து எனக்கு டக்குன்னு வந்து பாலையா படம் பார்க்குறோமோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரே ஒரு சீக்வன்ஸில் மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தாண்டி எனக்கு என்னன்னா, இந்த படத்துல இந்த ட்ரெயின் சீக்வன்ஸுக்கு எவ்வளவோ இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, இல்லை எவ்வளவோ ரெஃபரன்சஸ் இருக்கு ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஆக்ஷனா எப்படி எடுக்கணும்னு சொல்லி. அதுல ஏதாவது கொஞ்சம் வந்து எடுத்து கொஞ்சம் மெனக்கெட்டு நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பொட்டன்ஷியல் இருந்துச்சு அந்த சீக்வன்ஸுக்கு, பட் அதை கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு படம் வந்து சுமாரா இருந்துச்சு அந்த படம். அப்புறம் மிடில் கிளாஸ், அந்த படம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசெண்டாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பெருசாக வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் ரிலேட்டபிளாகவும் நம்ம டெய்லி நிறைய படங்களில் பார்த்தும் பழகியும் நம்ம லைஃப்பில் பார்த்தும் பழகின விஷயங்கள், நம்ம டே டு லைஃப்பில் பார்க்குற விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு சில கொஞ்சம் ரிலேட்டபிளான சீன்ஸ்லாம் எடுத்து பண்ணதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஒர்க் ஆகி போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் வந்து செகண்ட் ஆஃப் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு ஃப்ளாட்டாக வந்து கொஞ்சம் போன மாதிரி இருந்துச்சு. அதுதான் அந்த பிரச்சனை. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒரே இதில் ட்ராவல் ஆகிறதுனாலே என்னன்னு தெரில. அதே மாதிரி எனக்கு கிளைமேக்ஸுமே வந்துட்டு எனக்கு புரியுது, அந்த லீட் கேரக்டர் முனிஷ்காந்த் கேரக்டரோட இது ஆசையெல்லாம் புரியுது. பட் இருந்தாலுமே வந்து இப்படி பண்ணி எனக்கு அது பர்சனலாக ஒர்க் ஆகலை. அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். அதுவும் ஒரு ரொம்ப சுமாரான படம். எனக்கு இந்த வாரம் ரிலீசஸ்ல ரொம்ப பிடிச்சதுன்னா ஈகோ தான். ஸோ அதனால ஹைலி ரெக்கமெண்டட், போய் பாருங்க. நீங்க பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அந்த பணம் காசு ரீஃபண்ட் செய்யப்படும், நான் தரேன். நம்ம ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஓடிடில எப்படி ஒரு ரீஃபண்ட் பண்ணுவீங்க? ஓடிடிலாம் தரமாட்டேன், போங்க. ஓடிடில கமல் நீங்க விட பாப்பீங்க. விட நாளை நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அவங்க ரிவ்யூ போடணும். அவருக்கு என்ன தெரியவா போகுது? ரிவ்யூ போடணும். மனசாட்சியோட இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா என்ன படத்துக்கு இல்ல இல்ல நாங்களாம் இல்ல பரணி ப்ரோ, பரணி ப்ரோ நாங்க இல்ல பரணி ப்ரோ, மனசாட்சி இல்ல. மனசாட்சி பரணி எந்த படத்துக்கு சொன்னீங்க ரிவ்யூ? இது ரீஃபண்ட் ஈகோ 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 ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஸ்கின் கண்டமே பிடிக்கல, அப்ப இதெல்லாம் ஸ்கேமா தான் இருக்கும் மகேஷ் ப்ரோ. வேணாம் அப்படி இல்ல ஃப்ரீயா படம் வருதுன்னா போய் பாப்போம், இங்க ரிலீஸ் ஆயிருக்கான்னு பாக்குறேன் நானு. அதானே அதானே பரணி நமக்கு ரீஃபண்ட் பண்ண போறாரு, நம்பி பார்க்கலாம்ல. I will refund you in Canadian dollars. $10 தான ஒரு டிக்கெட். நான் $50 பார்க்கலாம். கனடியன் டாலரா மகேஷ்? $20 இருக்கலாம். அதெல்லாம் ஸ்மார்ட்டா யோசிங்க. அவர் கண்டிப்பா நல்லன்றவாரு, தேவலாம் காசு இழந்துறாதீங்க. அவருக்கு மலையாள படம்னாவே அவ்வளவா பிடிக்காது. இல்ல கமல், பரணிக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரா? தேட்டரே கட்டுறேங்கிறாரு வீட்டு பக்கத்துல, $20 ஒரு மேட்டரா? அதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் நான் என்ன போட முடியும்னு பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும், அதை விடுங்க. என்னன்னா ஓகே, நீங்க படம் பார்த்து பிடிக்கலன்னா மகேஷ் ப்ரோ உங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் செய்யப்படும். ஏன் பண்ண ப்ரோ அப்படி தியேட்டர் கட்டினாங்களா, அதுல சூர்யா படம் போடுவீங்களா? ஹைப்போதெட்டிக்கலா கேக்குறீங்க கமல். சாரி பாருங்களேன், அப்பயும் பாருங்களேன். ஐயோ என்ன பதில் சொல்றாரு பாருங்க. கட்ட போறேன் இருனா, நான் சொல்லி முடிக்கவே இல்ல. ஏங்க ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் என்ன கொஸ்டின்? உங்களுக்கு வந்து 2 பேர்ல ஒண்ணு செலக்ஷன் பண்ணுங்க அப்படிங்கறது உங்களுக்கு செலக்ஷன் பண்ணவே முடியல அப்படின்னா அது பரவாயில்லங்களாம். உங்களுக்கு என்ன கேக்குறாங்க? உங்களை என்ன கேக்குறாங்க? இல்ல உங்களுக்கு என்ன கேட்டாங்க? இப்ப உங்க அம்மா பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்டா நீங்க அந்த கேள்விக்கு நீங்க இந்த மாதிரி பதில் சொன்னா ரைட்டுங்களா? கஷ்டம், சொல்றது கஷ்டம். அப்பாவும் ஒரு கண்ணு அம்மாவும் ஒரு கண்ணு, சொல்ற கஷ்டம். அதுக்குதான் வந்து ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இது எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்ல முடியாத கேள்விக்கலாம். சூர்யா படத்தை போடுவீங்க கேட்டா போடுவேன், தேட்டர் ஒன்னா போடுறது என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்றது பதில். இல்ல போட மாட்டேன்னு சொல்றது பதில். நான் ஹேட்டருங்க போட மாட்டேங்க, அது இந்த 2ல பதில். வன்மை இருக்கு இருந்தாலும் நான் பிசினஸா நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்க
அல்ல ஐயோ மகேஷ் ப்ரோ இருங்க ப்ரோ, நான் தியேட்டர் கட்டுவேன்றது அது வந்து ஒரு ஒரு ஃபன் நோட்ல சொன்னது, ஒரு ஆசை அவன் இருந்தது. சிஎம் ஆவானா ஸ்கூல் படிக்கும் போது நீ சிஎம் ஆனா என்ன பண்ணுவேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணாம இல்லாம சிஎம் ஆகும் போய் பதில் சொல்ல போறோம், பதில் சொல்றோம்ல நம்ம அப்படி கேட்டா சொல்லுவோமா இல்ல? அப்படி மகேஷ் ப்ரோ கேட்டா ஸ்கூல் பசங்க வாத்தியார் கேட்பாரு, நீ சிஎம் ஆனா என்ன பண்ணுவ, நீ கலெக்டர் என்ன பண்ணுவேன்னு கேட்பாரா இல்லையா? அவன் வந்து நான் சிஎம் ஆனால் முதல்வர் படத்தை பார்த்து நம்ம கற்பனை பண்ணல, நான் ஒரு நாள் சிஎம் ஆனால் அப்படின்னு. அது மாதிரி நீங்க தியேட்டர் கட்டினீங்கன்னா சூர்யா படம் போடுவீங்கன்னு தான் கேட்டாரு அவரு. கண்டிப்பாக போடுவேன். நான் வந்து தியேட்டர் கட்டினா சூர்யா படம், கேரளால 4 மணி ஷோ போடுற மாதிரி நான் தமிழ்நாட்டிலயும் 4 மணி ஷோ போடுவேன். தியேட்டர் கட்டணம் போட முடியாது, நீ சிஎம் ஆனா தான் போட முடியும் 4 மணி ஷோ. இவரு பாருங்க தியேட்டர் கட்டணம் போட்டுருவாங்க, இவரு பாருங்க ரெண்டு பதிலும் சேர்த்து சொல்றாரு. உங்க கூட்டத்தை உள்ள இருக்கு. சரி நெகட்டிவ் பரப்பவா 4 மணிக்கு சூர்யா படம் டாப் 10 ஆனுவல் மூவிஸ்ல என்ன ரேங்கிங் கொடுப்பீங்க சூர்யா படத்துக்குலாம்? அவர் படமே போட மாட்டாரு, ரேங்கிங் வரையா? இல்ல அஜித் பல்தான் நான் படம்லாம் போடுவேன். ரேங்கிங்னா ஃபுட்பால்ஸ் தானே போடுவாங்க மகேஷ் ப்ரோ. யாரு படம் ஓடினாலும் அங்க எஸ்கே படம் தான் டாப். இல்ல அவர் அவர் எப்படி இருப்பாரு? ஜோதிகா படம் ஒண்ணு போட்டோம்ல, மீம் டைம் எடுப்போம் லாஸ்ட் வீக் ஒண்ணு போட்டோம்ல, அதான் படம் அது. காற்றின் மொழியா? இந்த கார் வாங்க பத்தி காருக்குள்ள உட்காந்து பேசுவாங்கல்ல, காற்றின் மொழி அதானே? தெரியாது. நான் ஒரு மீம் போட்டிருப்பேன், வீடியோ எடுத்து போட்டேன் பாருங்க. அதை பார்த்துட்டு பாருங்க நீங்க இந்த தியேட்டர் கட்டுறத பத்தி பேசுறது. ஆனா எனக்கு மீம் ரீசெண்டா கார்த்தி ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாரு, எனக்கு அதுதான் பயங்கர குபீர் நாட்டம படத்தோடது. ஆமா நான் அது பார்த்தேன். அதே மாதிரி இன்னொன்னு ஏதோ ஒண்ணு பார்த்தேன். அதை நீங்க பார்க்கவே இல்லையா? இது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்களா பார்க்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஏஐ போட்டோ போட்டு எல்லா ஹீரோஸையும் போட்டிருந்தாங்க. அதுல கமல வேணாம், ஒருத்தர் தேவையில்லாம வந்து கண்மத்தை கேட்குவாரு, நீ சொல்லாத. அவர் அதுல பாயிண்ட புடிச்சு பேசுவாரு, கம்முன்னு. யாரு? வேற யாரு? நீங்க தான். நான் என்ன பாயிண்ட பிடிச்சு பேசுறேன்? அவர் சொன்னாங்கன்னா நீங்க சிரிப்பீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிக்குவீங்க. அதனால சொல்ல வேணாம், விடுங்க. எனக்கு இவங்க 4 பேர் வந்து டீ கடையில டீ குடிக்கிறாங்க, அது ஒண்ணு பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. அது நல்லா இருந்ததுல ஒரு மாதிரி அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு கமல்? ஒண்ணும் இல்ல பரணி ப்ரோ, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே உங்ககிட்ட. சரி ஓகே. சரி பரணி, 4வது எபிசோடு பரோட்டா கடையில இருக்க மாதிரி 4 பேர் பார்த்தேன். பரணி சொல்லுங்க மகேஷ். ப்ளூரி பஸ்ஸோட 4வது எபிசோடு பாத்தீங்களா? பாத்துட்டு எப்படி ஓரளவுக்கு பிளாட்டுக்குள்ள இப்ப வர மாதிரி இருக்குல்ல திருப்பியும்? எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட் எனக்கு ஓகே தான். ஃபோர்த் எபிசோட் பிடிச்சிருந்துச்சு. கரெக்ட், எனக்கும் அதே தான். தேர்டு தான் ஏங்க புரியல. நேத்து தியேட்டர்ல 2 படம் பார்த்தேன், இன்னைக்கு தியேட்டர்ல புது படம். இதுல எங்கங்க ஃபேமிலி மேன்? நாளைக்கு தான் பார்க்கணும். ஸ்ரீகாந்த் திவாரி இறந்துருவாரா பரணி ப்ரோ? சரி ஓகே. விஜய் சேதுபதி கேமியோ கூட இருக்காமா ப்ரோ? அது அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட அந்த கேரக்டர் கேமியோல வராராம். சூப்பர், செம்ம. அது டியர்லயே வந்துருச்சுங்க, நான் பாத்துட்டேன். ஸ்பாயிலர் ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மெயினா போட்டாரு டியர்ல. அதுக்கு அந்த சிறை கம்பிகள்லாம் வச்சு அதுக்காக இந்த சைடு ஒருத்தர் இந்த சைடு போட்டாரு, எல்லாரும் சைடு மொத்தமா போட்டாரு. அடப்புங்க நீங்களும் நல்லா. ஆனா காமெடியா தான் இருக்கும் அவர் வர. அது தெரியல, இந்த பேஸ்புக் தான் பேஸ்புக் போவோம். ஆனா அது எனக்கு சில ரைட் அப்ஸ் படிக்க நல்லா இருக்கும். அதுல போறப்ப டக்குன்னு ஒருத்தர் ஒரு விஷயத்தை போட்டிருந்தார், ஃபேமிலி மேன் 3 பத்தி. என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, பெருசா ரைட்டு பயங்கரமா பாராட்டி எழுதிருந்தாரு. கடைசியில் ஒரு உறுத்தல் சொல்லி ஒரு விஷயம் இருந்தாரு. அதை நான் படம் இந்த சீரிஸ் பார்க்கல, பட் என்ன அவர் சொன்ன விஷயம் சொல்லிடுறேன். என்ன இருக்கு, அதாவது ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம தமிழர்கள் வராங்களாம், இல்ல ஹிந்தி தெரியாதுங்கிறத கூச்சப்பட்டு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் அங்கிருந்து வந்து இவங்க பாங்க, நார்த் இந்தியன்ஸ் படம் எடுத்து நம்ம மேல உள்ள அவங்க டிக்கெட் கொட்டிக்கிறாங்க. அவங்க பண்றதப்பே நம்ம மேல தள்ளி விட்டு இருக்காங்க இப்போ உட்காந்துட்டு. அது இதுல முதற்கொண்டு சீரீஸ்ல முதற்கொண்டு அதுல எல்லாருக்கும் பேர் இருக்கும் பிரகாஷ் ப்ரோ, எல்லாருக்கும் தமிழ் பேர் வச்சிருப்பாங்க. இல்ல பிரியாமணி பேர் முத்தலகு பாயிலர் பாத்துட்டேன், அதெல்லாம் பாத்துட்டேன். எல்லாம் இப்பயே சொல்லிருங்கப்பா, விடுங்கப்பா. 1-2 சொன்னீங்க ஆசைக்கு. செகண்ட் சீசன் இருக்குல்ல, அதை இருங்க அவரு பாக்கிறதுக்கு சொல்லாதீங்க. நம்ம எப்படி அதிரங்கோட்டை காந்தி பாபு மாதிரி ஒரு 10 பொய் சொன்னோம்னா ஒரு உண்மையா கலந்துருக்கணும், அப்பதான் சொல்றது பொய்யும் தெரியாது. அந்த மாதிரி நீங்க ஒரு வாயில சொல்றீங்க, ஒண்ணு பழக்கி விட்டுணும் அவரை. அது பாட்டு ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு போவார்ல.
இல்ல ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ சத்தியமா சொல்றேன், கமல் சொன்னப்ப கூட ஓகே ஃப்ரீயா விட்டுட்டேன். அஜித் அந்த இது வருது நல்ல விஜய் சேதுபதி கேமியோ, நான் அப்ப சரி சும்மா ஃபன்னுக்கு சொல்றாருன்னு தான் நினைச்சிட்டு சத்தியமா அப்படிதான் நினைச்சேன். ஃபன்னுக்கு சொல்றாரு இவங்க பண்ணா உண்மையா சொன்னா இருக்காமல அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாம் சீரியஸா பேசும்போது ஓ அப்ப உண்மையிலே இருக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது ஒரு பண்ணா ரொம்ப போயிருங்க. நான் தான் ப்ரோ, நான் சொன்னதுதான் சும்மா, பல்தான் சொல்றது எல்லாம் உண்மை. ஐயோ கமல், ஏன் கமல், சரி விடுங்க பாப்போம். படம் பார்த்துட்டு சாரி சீரிஸ் பார்த்து சொல்றேன். பர்சிலே வருவாங்களே பரணி ப்ரோ, பேர்லாம் வரும்ல. அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, மறந்துருச்சு. மேபி இது பாக்குறப்ப ஏதாவது ரைக்கெட்டா ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. சரி, கமல் ஒரு வாசம் சொல்லணும்னு நினைச்சேன், நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த கருப்பு எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சிச்சு. கருப்பு பார்த்தீங்கன்னா ஓடிடி விட்டுருச்சு. இப்போ ரீசார்ஜ் லாக் ஆயிடுச்சு, ரீசார்ஜ் லாக் பண்ணிட்டாங்க, இப்படி வரைக்கும் வரப்போகுது. ஆனா என்னன்னா நேத்தோ இந்த நேத்து இந்த அஜித் சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையை அப்படியே உல்டா பண்ணி சொல்லுவாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா வந்து அஜித் சொல்றாரு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அகண்டால வந்து பாலியாக்கு வந்து ஒரு பிரமிப்பு ஒண்ணு ஆரம்பிச்சிச்சு. அது அகண்டா 2ல வந்து முடியுது. அது முடிஞ்சாலும் முடியும் போல இருக்கு. பாலியாக்கான ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அது முடிஞ்சாலும் முடியும் போல இருக்கு அப்படின்னாரு. ஆல்மோஸ்ட் எனக்கு அதான் தோணுச்சு ட்ரைலர் பார்க்கறப்ப. அதை அப்படியே பாசிட்டிவா மாத்தலாம் அப்படின்னா என்னன்னா, அஞ்சான்ல தான் அந்த சூர்யாக்கு இந்த ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுச்சு. ஓகே, அந்த டோட்டல் அந்த ஒரு மார்க்கெட் சரிவு, அப்புறம் ட்ரோல்ஸ், இது எல்லாமே வந்து அஞ்சான்ல தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த அஞ்சான் ரீரிலீஸ்ல டோட்டலா அந்த சூர்யாவை பிடிச்ச கர்ஸ் முடியுது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இந்த அஞ்சான் ரிலீஸ் பண்றாங்க 28 அதோட முடியுது. சூர்யாக்கு அதுக்கப்புறம் இன்னும் போறது லைன் அப்ஸ், ரிலீஸ் டேட்டு, அவங்க ஃபேன்ஸ் ஆசைப்படுற விஷயம், இந்த ப்ரொமோஷன்ஸ், வெளி தயாரிப்பு நிறுவனங்கள் அப்படின்னு டோட்டலாவே வந்து ஒரு ஃபுல்லா இனிமேல் பாசிட்டிவா மாறும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சான்ல ஆரம்பிச்சு அஞ்சாலே முடியும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சேர்த்தாங்க. சொன்னது எப்படி பாசிட்டிவா மாத்துன்னு தோணுச்சு. அப்ப நான் மறந்துடுவேன் ஸ்பேஸ் முடியும் போது, அதுக்காக இப்ப சொல்லிடுறேன் நடுவில். ஆமா ப்ரோ, நீ ட்ரைலர் கூட வந்துச்சு. என் தலையோட வாய்ஸ் ஓவர்ல ட்ரைலரே ஆரம்பிச்சிச்சு. செம்மையா இருந்துச்சு. இல்லை 2 நாளாக ஃபுல் பாசிட்டிவிட்டியாக சொல்லிட்டு இருக்கீங்க சூர்யா பற்றி. பரவாயில்ல, மகிழ்ச்சி. அதனால வந்து மகேஷ் ப்ரோவாலையோ பரணியாலையோ ஏத்துக்க முடியல. அதனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்கன்னு சொல்ல வராங்க, வேற ஒன்றும். கூட்டா ஐயோ இல்ல 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 ஏங்க, நேத்து பிரகாஷ் ப்ரோ சொல்ல மறந்துட்டேன். நேத்து அவ்வளவு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மகேஷ் ப்ரோ வந்துட்டு, சரி கேட்டீங்களா நல்லா இருந்துச்சா, இதுக்கப்புறம் பெரிய கனவெல்லாம் காணக்கூடாது, இப்போ பழையபடி போங்கன்ட்டாருன்னு பொசுக்குன்னு. ஓப்பனா சொல்றியா, 2010 வரைக்கும் தமிழ் சினிமா சூப்பரா இருந்துச்சு. அஜித், விஜய், சூர்யா, விக்ரம் மாத்தி மாத்தி ஹிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து இதாகிடுச்சு. சூர்யாவுக்கும் இன்னும் வந்து போகும் வந்துச்சு வரணும். திடீர்னு போக்கஸ் சத்தியன் வந்துட்டாரான்னு தோணுச்சு. இந்த 6-6Kன்னு ஒருத்தர் வச்சிருப்பாரு, அவரு வந்தாரான்னு தோணுச்சு. யாரும் சொல்லாம திடீர்னு ஒருத்தர் சொல்லிட்டாரா, அவங்க 2 பேர் வாய்ஸ் மாதிரியே தோணுச்சு. அவன் ஃபெமிலியர் வாய்ஸ், அவங்க டோன்லயே இருந்துச்சு. கேடி பில்லா அவரோட வாய்ஸ். பாப்போம், இனிமேல் எல்லாமே பாசிட்டிவ் நடக்கும் நினைக்கிறேன். உண்மைதான். 2010 வரைக்கும் 12 வரைக்கும் மாத்தி மாத்தி வந்து போட்டி இட்டு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அதுல வந்து இடையில வந்து விக்ரம் சறுக்குனாப்புல. அந்த அஞ்சானுக்கு அப்புறம் வந்து ஒரு சொன்ன மாதிரிதான் சூர்யா சறுக்கிட்டாப்புல. அப்புறம் சிங்கம் 1, 2 வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து 2 படம் ஓட்டி வந்துச்சு. ஆனா அது நான் மழை எத்துவேன், அது ஓட்டில வந்து மாட்டிடுச்சு. எந்திரிச்சு வரணும். என்னங்க உங்க டீம்ல இருக்கிற ஆளுக்கு குழந்தை திருமணம் எல்லாம் பண்ணி வைக்கிறீங்க கமல் ப்ரோ? குழந்தை திருமணமா? ஆமா, ஷாம்கரனுக்கு கல்யாணம். எப்ப கல்யாணம்? இல்ல, போஸ்ட் போட்டிருக்காங்க ப்ரொபோஸ் பண்ணி, நம்ம ஸ்மிருதி மந்தான மாதிரியே. ஏங்க அவனுக்கு 26-27 வயசு ஆகுது, குழந்தையா? புரியல, நீங்க தான் சுட்டி குழந்தையா இருந்தா அந்த டைம்ல குழந்தையாவே இருப்பானா? அவன் வரும்போதே வந்து அவன் இன்ஸ்டாகிராம்ல அவன் கேர்ள் ஃபிரெண்டு போட்டோலாம் போஸ்ட் போட்டு வச்சிருப்பான். போட்டவன் கமல், நான் சொல்ல வந்துட்டேன். அந்த MCGCல மார்க் ஆக்ஷன்ல நான் வந்து GT ரெப்ரசென்ட் பண்ண போறேன் கமல். ஸோ நான் விரைவில் மார்க் ஆக்ஷனில் கலந்து கொள்ளவில்லை. எங்க ஒரு யூடியூப் சேனல் கிரிக்கெட் ரிவ்யூ போகலாம், அங்கே மார்க் ஆக்ஷன் நடத்துறாங்க. GTக்கு மும்பைக்கு நேம் கொடுத்துருக்கேன். எந்த டீமுக்கு செலக்ட் ஆகும் தெரியல. மேக்ஸிமம் GTக்கு கேட்டிருக்கேன். கூட டீம்மேட்லாம் இல்லையா? பல்தான் தனியா தான் போவீங்களா? இல்ல இருக்காங்க, குரூப்ல இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க 2-3 பேர் இருக்காங்க.
அதான் மும்பைக்கு கேட்டேன். சரி அங்க போயிட்டு நம்ம நம்ம மிக்சர் சாப்பிடுற வேலை தான் இருக்கு மும்பைக்கு போனா. அதனால ஜிடி போயிட்டு எல்லாத்தையும் ஜிடிக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் விலையை ஏத்தி விடலாம். ஜிடி என்ன 22 கோடி இருக்கு. நான் சும்மா போயிட்டு விலையை ஸ்டார்டிங் பிரைஸா அவர் எல்லாத்துக்கும் வேலை தூக்குறேன். இல்ல நேர்லயா இல்ல இந்த அதெல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் நாங்க ப்ரோ. அதான் இந்த யூடியூப் இது வீடியோ கால் மாதிரி இந்த வீடியோ கால்ல ஆக்ஷன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இப்படின்னு. எல்லாம் வந்து கேட்கறாங்களா ப்ரோ ஆடிஷன் எடுக்கிறதெல்லாம்? தெரியாமதான் கேட்கறேன். அமைதி. இல்ல இப்ப நீங்க சொல்ற ஆடிஷன் எல்லாம் வந்து எடுக்கலாம் ப்ரோ, தெரியாம தான் கேட்கறேன். தப்பா தான் முடிச்சு மார்க் ஆக்ஷன் தானே அது எல்லாம். ஆக்ஷன் ப்ரோ சும்மா நம்ம அப்படியே ஃபன்னுக்கா இந்த யூடியூப் சேனல் இப்ப நிறைய இருக்குல்ல. ஸோ அவங்க எல்லாமே நடத்துறாங்க. ஸோ அவங்க யூஸ்க்காண்டி இது ஒண்ணு நடத்துறாங்க. அஸ்வின் சீக்காலாம் பண்றாங்க. அவங்களுக்கே அந்த ஒரு கண்டென்ட் வேணும்னு. ஸோ அதனாலதான் நாங்களும் ஒரு பிளான் பண்ணி. ஓகே ப்ரோ. சென்னைக்கு யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அத நீங்க கருண் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லுவாரு. ஏன்னா அவரு தான் க்ளோஸ். காசி சார் இருக்காருல்ல, காசி தாத்தா இருக்காருல்ல, அவரோட எல்லாரும் கிரீன் வேணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச லசலு லிவிங்ஸ்டன் வந்தாலே போதும். லசல் லிவிங்ஸ்டன் மேக்ஸ்வெல் 3 பேர் ஆச்சு வந்தா மட்டும் போதும். கிரீன்லாம் கிடைக்க மாட்டான். அவன் 64 கோடியோட வரான் எதிரில். எவனா அதிக காசு போட்டுமா அவன் ஒன்றும் விளாட மாட்டானே. அதுல ஒரு மாற்று கருத்துக்கு மிச்சல் ஸ்டார்க்னு ஒருத்தர் வந்து ஃபைனல்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். இன்னொரு மாற்று கருத்து, நான் கிரீனையும் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அவன் அந்த இடத்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். 400+ ரன்ஸ், 10, 12, 13+ விக்கெட். ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மர் 2023ல. தோனி இடத்துக்கு ஒரு 2 பேர் 3 பேர் தான் பவர் விட்டுருவேன். உண்மை இல்ல ப்ரோ. அதுதான் இந்த டொமஸ்டிக் கமாடிட்டி யாராச்சும் நல்ல இப்ப என்ன பிரசாந்த் தீரா அஷ்டாகி மட்டும் இருக்காங்களா, வேற இல்லையா? தெரியல ப்ரோ, தெரியல கரண். மும்பை இந்தியன்ஸ் ஜடேஜா ரீப்ளேஸ் பண்ற மாதிரி. மும்பை இந்தியன்ஸோ பஞ்சாபோ எடுத்தானுங்க, கரெக்டா தெரியும் நினைக்கிறேன். பாப்போம். உங்களுக்கு உங்க டீம் எடுத்தா வந்து தெரியும். ஐயா இதுக்கு முன்னாடி அவங்க டீம் போன வருஷம் பஞ்சாப் சூப்பரா எடுத்திருந்தானுங்க. மும்பை எப்பவுமே எடுப்பானுங்க அந்த மாதிரி கமாடிட்டி. வேற யாரும் எடுத்திருக்கா? எங்களுக்கு கேக்குறேன், நீ உங்களுக்கு சொல்றீங்க. அது நீங்க தான் பாக்கணும். இவருதான் சொன்னாரு, அவர் பேர் என்ன, ஹிம்மத் யாரோ நம்ம ஷாம் சொன்னார்ல ப்ரோ, யாரோ இருக்காங்கன்னு. அதான் பிரசாந்த் வீர அஷ்டியாகி, அதுக்கப்புறம் இந்த பெங்களூர் பிளேயர் ஒருத்தர், பெங்களூர்ல கிரிக்கெட். நான் சொன்னேன்ல, நான் ஜார்ஜ் லிண்டே சொன்னேன், பர்ஃபெக்டா செட் ஆவான். அது என்னன்னா ஓவர்சீஸ் ஆப்ஷன் பல்தான். ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல தானே வரான். உங்களுக்கு பியூர் பவுலரா வந்தா தானே பிரச்சனை. ஆல்ரவுண்டர் இல்ல, ஆல்ரெடி அங்க ஒரு ஓவர்சீஸ் ஸ்டார்ட் தான் இருக்கு. ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க, எல்லிஸ், பிரவிஸ், 100. எந்த டீம் ப்ரோ? சிஎஸ்கே. சஞ்சு சாம்லயும் வந்து விளையாட விடுவாங்கன்னு என்னன்னு தெரியல. அதெல்லாம் எப்படி விளையாட விடாம இருக்காங்க? 18 கோடி அதுதானே டேபிள் உட்கார வச்சேன். எனக்கு அப்படிதானே யாரு கிருஷ்ணப்பா கோவிங் அப்படிதானே உட்கார வச்சீங்க 9 கோடி எடுத்து. ஐயா என்னையா லாஜிக் இல்லாம பேசுறீங்க? உட்கார வச்சீங்களா இல்லையா? அவன் வந்து இவனை எடுத்ததே தோனிக்கு அடுத்து ஒருத்தன் வேணும் நேமுக்கு, இருக்கிறவன் எவனும் அந்த அளவுக்கு வரமாட்டான்னு சொல்லிதான் எடுத்தாங்க. கீப்பிங் பண்றது தோனி இருக்காரு, நீ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு
வேற வேணா ஃபாரின் பிளேயர் வேணா போவாங்க, லோக்கல் பிளேயர் விளையாட மாட்டாங்க. ஏன் அதான் இவன் கடுப்பாகுது. இவன் 13 வருஷமா ஐபிஎல் ஆடுறான். இவன் அதுக்கு தான் எடுத்திருக்காங்க. பெரிய 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 இந்தியன் பிளேயர் என்ன எடுத்திருக்காங்க. அட எடுத்திருக்காங்க, ஓகே, விளையாட ஒண்ணும்ல. இப்ப டீம்ல யார் ஆட ஏங்க வைப்பாங்க? இவங்க வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு எபின் மைக்கேல் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. எடுத்திருக்காங்கப்பா, ஓகேப்பா, சந்தோஷம் தான்ப்பா. விளையாட ஒண்ணுமா இல்லையா? ராஜஸ்தானா சன்ரைஸ் இதை பார்த்தா சின்ன பிளேயர் போற உருவாக்கி கொண்டு வர்றது ஒண்ணும் கிடையாது. 14 வயசுன்னு சொல்லி வந்து தூக்கிட்டு வந்து போட்டாங்க. போட்டானா அடி வெளுவெளுன்னு வெளுத்தானா? அப்படி இறக்கி விளையாட ஒண்ணுங்க. இங்க அதை பண்ண மாட்டாங்க. இப்ப பேசலாம். சரி, அமைதியாயிருச்சு, முடிச்சிடலாமா? மணி 10 ஆயிடுச்சு, நாளைக்கு பேசலாமா? ஓகே ப்ரோ. ஓகே, குட் நைட். ஓகே, குட் நைட், பாய். ப்ரோ குட் நைட் ப்ரோ. குட் நைட், குட் நைட். பரணி கடைசியா ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுவோம் சொல்ல வரணும் இல்லையா? சொல்லுங்க. ஓகே, முடிச்சிடலாமா? பாய்.